அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம தொடர்ச்சியாக 48 நாள் பார்த்துட்டு வந்திருக்கோம். கர்ம ஆற்றல் சிகிச்சை. சிகிச்சை என்பது குணப்படுத்துதல். இந்த கர்ம ஆற்றல் மூலமாக ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய் அல்லது பொருளாதார பாதிப்பு, குடும்ப பிரச்சனைகள் உறவுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் பர்டிகுலராக எப்படி இந்த ஹீலிங் நடக்குது, ஒரு ஹீலிங்கிறது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், குறிப்பாக இதுக்கு முன்னரே உலக அளவில் பேசப்படுகின்ற அதிக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஹீலிங் மெத்தட் அப்படின்னா ரெய்க் மெத்தடு, பிராணிக், 2 ஹீலிங் மெத்தடு தான் இருக்கு. யாருக்காவது தெரியுமா ரெய்க் பிராணிக் ஹீலிங் என்னன்னா? பிராணிக் ஹீலிங், ரெய்க் ஹீலிங் இந்த மெத்தட் எப்படி நடக்குது? இப்போ உள்ளதுல டாக்டர் ஊசி போட்டு மருந்து கொடுத்து சர்ஜரி பண்ணியே உடம்பு சரியில்லாம ஒழுங்கா கியூர் ஆகாத போது ஆளையே பார்க்காம எப்படி அது சரியாகும்? ஹவ் இட் பாசிபிள்? வாட் இஸ் பிஹைண்ட் தட் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இதை பற்றி யாராவது ரெய்க் ஹீலிங் பத்தி யாருக்காவது தெரியுமா? ஹீலிங் பற்றி எப்படி நடக்குது? ரெய்க் ஹீலிங்னா என்ன, பிராணிக் ஹீலிங்னா என்ன, இதை பற்றி யாருக்காவது தெரியுமா? வைஷாலி மேடம் வணக்கம். வணக்கம். எங்க டியூட்டியில இருக்கீங்களா? வணக்கம் மேடம், டியூட்டியா? ஓகே. வேற ஹீலிங், ஒரு ஹீலிங் எப்படி நடக்குது, ரெய்க் ஹீலிங் எப்படி அப்படிங்கிறத எல்லாம் விஷுவல்ல இருந்தா. லட்சுமி மேடம் வணக்கம். விஷுவலா இருந்தா நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நன்றி. ரெய்க்கின்றது ஜப்பான்ல தோன்றின ஒரு கலை. மேடம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. அது சில சில சிம்பிள்ஸ் வச்சு அவங்க ஹீலிங் கொடுக்குறாங்க சார். அது ஓகே. அடிப்படை மட்டும் தெரியும். ஓகே. எப்படி அதுக்கு நடக்குது? ஆமா, ரெய்க்கின் ஜப்பானில இருக்கு, ஜப்பான்ல கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி அது அது நடக்குது? இன்விசிபிள் எஸ். ஹீலிங் தான் சார். ம். சில சிம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ம். கடவுளை கும்பிட்டு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி போய் ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ம். சொல்லி கொடுத்தாங்க சார். அப்படியா? என்ன சிம்பிள், அதை பத்தி சொல்ல முடியுமா? தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா நம்மளும். சிம்பிள் சிலதெல்லாம் சொல்லுவாங்க, சோக்குரே கஜான் அப்படி எல்லாம் சிலது சொல்லுவாங்க சார். ம். நிவாரன் ம். அதுக்கெல்லாம் வரைஞ்சி அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ம். பேசிக் தான் சார் தெரியும், ரொம்ப ஹை லெவல்லாம் தெரியும். சாந்தி மேடம் தானே பேசுறது? எஸ் எஸ். சாந்தி ஒன் டே கோபால். ஒன் டே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேங்க சார். ம். 2002ல, ம். 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ம். இந்த சில சிம்பிள்ஸ், ஒரு பெயின் இருந்தது அப்படின்னா கூட அந்த இடத்துல சாமி கும்பிட்டு உங்க கையை வச்சு ஹீல் பண்ணி விடுங்க, அந்த இடத்துல அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்க, அது சரியாகுன்றாங்க. சிலது சரி ஆயிருக்கு. ம். ம். அதை கண்டினியூ பண்ணலைங்க சார். கண்டினியூ பண்ற வாய்ப்பு சிம்பிள் போட்டா சரியாயிடுது, அப்படிதானே? சிம்பிள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வயிறுல வலி இருக்கு அப்படின்னா ம். அதுக்கு நிவாரண் அப்படின்னு சோக்குரே குசான் நிவாரண் அப்படின்னு 3 சிம்பிள் சொல்லியிருக்காங்க. அத குழந்தைக்கு சாமி கும்பிட்டு அந்த வயிற்றுல கையை வச்சு அந்த சிம்பிள்ஸை வரைஞ்சி யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல சரி ஆகும். ஓகே, ரைட். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு நாள் கத்துக்கிட்டீங்க? ஒன் டே கிளாஸ் தாங்க சார். அதுக்கு ஒரே ஒரு நாள்ல? புக் கொடுத்தாங்க. ஆமா. சூப்பர் மேடம். ஒரே நாள்ல கத்துக்கிட்டு கியூர் பண்ற அளவுக்கு வந்துருக்கு. ஒரே நாள்ல டாக்டர் ஆவது எப்படி அப்படின்னு போடலாம்ல இருக்கு. பரவாயில்ல, கத்துக்கிட்டீங்க, ஆர்வத்துக்கு நன்றி. அந்த சிம்பிள் போடுறது, அந்த சிம்பிள் ஏன் வந்தது, அது என்ன சிம்பிள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். வேற யாராவது? கிருஷ்ணகுமார் ஐயா வணக்கம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொன்னீங்கன்னா நம்ம கேட்டுக்கலாம். ஹீலிங் இல்ல, சரி, ஓகே. வேற யாராவது? ஹீலிங் வெங்கட் யாராவது? ரெய்க் ஹீலிங், பிரணாக் ஹீலிங் எப்படி செயல்படுகிறது? வித்தவுட் மெடிசன், வித்தவுட் டச் எனிதிங், they can cure
the disease and problem, something. சார் இது இப்போ அவங்க ஆறாலையும் அவங்க சக்கராலையும் ஒர்க் பண்ணுவாங்க சார். எப்படி? இப்போ அந்த கீழே உடம்பு வந்து இருக்குது, அவங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க, மருந்து போது தெரியுது. ஆறாருன்னா அது எங்க இருக்குன்னு இல்லையே. ரொம்ப பேர் சொன்னா நாங்க காலையில இருந்து வந்து உட்காந்ததுல இருந்து ஒரு மாசமா ஆறா ஆறா தேடிக்கிட்டு இருக்க, உன்னையும் காணுமே, அதை பத்தி பார்க்க முடியலையே. அவர் போட்டோ பார்த்து ஆறால போயிட்டு அதுக்கப்புறம் இன்சைட் சக்கரா போயிட்டு சரி, சக்கரால இருந்து ஆல்கன் வழியா போயிட்டு பண்ணுவாங்க. குட், ஓகே, சரி, ஐ வில் ட்ரை. இதுல எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தியும் அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷேர் பண்றேன். ரை ஹீலிங் அப்படிங்கிறது ரெஹி அப்படின்னு சொன்னாக்க ஆன்மீகம் அப்படின்னு அர்த்தம். ஹி அப்படின்னா சக்தி, ஆன்மீக சக்தியின் மூலமாக குணப்படுத்துவது ரெஹி ஹீலிங். இது கண்டுபிடிச்சவர் ஜப்பானை சேர்ந்த மிக்காவோ உஷி. நோட் பண்ணிக்கங்க, பேனா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பென்சில் வச்சு எழுதிங்க. மிக்கா, எம்ஐ நீ கா, கேஏஓ, மிக்காவோ உஷி, யுஎஸ்யுஐ, மிக்காவோ உஷி. அவர் பிறந்தது ஆகஸ்ட் 15, 1865 பிறந்தாரு. 1926 மே 9 மரணம் அடைஞ்சிட்டாரு. அவரு சொன்னதுதான் அவர் கண்டுபிடிச்சது ரே ஹீலிங். இன்னொன்று பிராணாய் ஹீலிங். பிராணாய் ஹீலிங் கண்டுபிடிச்சது சோகோ சுகி, CHOA, சோ KOK கோ சுய், SUI, சோ கோக் சுகி. இவர் வந்து பிராணாய் ஹீலிங் கண்டுபிடிச்சார். பிராணாய் ஹீலிங் அப்படின்னா பிராணா என்ற உயிர், பிராணா ஹீலிங், பிராணைக்குன்னா உயிர் சக்தி, உயிர் சக்தி மூலமாக குணப்படுத்துதல். இவர் வந்து 1952 ஆகஸ்ட் 15, அவரும் ஆகஸ்ட் 15 பிறந்தாரு, இவரும் ஆகஸ்ட் 15 தான் பிறந்தாரு. இவர் பிலிப்பைன்ஸ்ல பிறந்தாரு. 2007 ரீசெண்டா சமீப காலத்துல தான் இறந்தாரு, மார்ச் 19 இறந்தாரு. இவர் வந்து பிராணாய் ஹீலிங்கோட மாஸ்டர் சோவா கோக்சுகி வந்து நம்ம டாக்டர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சென்னைக்கு வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டாக்டர் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் சீனியர் அப்படின்னு 2 பேரில் அவர் தான் சீனியர். ரெய்கி இன்ட்ரோடியூஸ் பண்ண மிக்காவோ சுகி தான் வந்து சீனியர். இது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். இதை பற்றி, அதாவது கடவுளை பற்றி, குறிப்பாக பைபிள், அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி, பைபிளை பற்றி சொல்கிறார். பைபிளை பற்றி கிளாஸ் எடுக்கிறாரு. அதை பற்றி ரிசர்ச் உடனே நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு செஷன்ஸை வந்து பண்ணுறாங்க. ஒரு செஷனில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது. நல்லா கவனிச்சிக்கிங்க இந்த கேள்விங்கிறது. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம், புரிஞ்சுது புரியல, ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும். பட் ஹியர் ஆஃப்டர் வி ஆர் லேர்னர். இது என்ன, ஹீலிங்னா என்ன அப்படிங்கிறதும், ஹீலிங் எப்படி நடக்குதுங்கிறத பற்றியும், குறிப்பாக நீங்கள் உங்களே எப்படி ஹீல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், மற்றவங்களுக்கு எப்படி ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியுமான செஷன் தான் இன்னையிலேருந்து வகுப்பு ஸ்டார்ட் ஆகும். அதனால் இன்னையிலேருந்து உண்மையிலே கிளாஸஸ் ஆரம்பிக்கும். டே டு டே லைஃப் மாதிரி ஆரம்பிக்கும். அப்போது இதுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது முன்னோடியர்கள்னு எல்லாத்துக்குமே சித்தர்கள் தான். பட் இந்த இடத்துட்ட உலகம் முழுவதும் அறியப்பட்ட இவர்களும் ஒரு சித்தர்கள் தான். அவங்க எப்படி இந்த முறையை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. ஸோ மிக்காவோ சுகி வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பைபிளில் வந்து சொல்றாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, ஜீசஸ் வராரு, ஜீசஸ் வந்து குணப்படுத்துறாரு, முடமானவனை வந்து எழுப்புறாரு, கண்ணு தெரியாதவனுக்கு குணமாக்குறாரு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. கிளாஸ் தான் சொல்லிட்டு வரும்போது நம்மள மாதிரி ஒரு ஆள் இருக்கான். அவன் கேள்வி கேட்குறான். அவனை கேட்கலாம், ஐ அண்டர்ஸ்டுட் மாஸ்டர் ஜி, எனக்கு புரியுது, ஹவு இட் வாஸ் ஹீலிங் வித்தவுட் மெடிசன், ஹவு கேன் கியூர் த டிசீஸ் ஈவன் தோ ஜீசஸ் ஆல்சோ, அவர் காடாக இருந்தாலும் ஹவ் இட் பாசிபிள், அது எப்படி முடியும், வாட் இஸ் த மெடிக்கல் மெக்கானிசம், ஹீ இஸ் ஆஸ்கிங் மெடிக்கல் மெக்கானிசம். உடம்பு இருக்குது, அவன் ஜென்ரலாக கேட்குறான். எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் கண் தெரியல, கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குது, புரை ஓடி இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதை வைக்கிறாங்க, சரியாது. ஒரு அடிபட்டிருக்கான், டிஞ்சர் போடுறாங்க, அந்த காயத்தை துடைக்கிறாரு, அந்த காயத்தை துடைச்சிட்டு மருந்து கொடுக்குறாங்க, உள்ளுக்குள்ளே மெடிசன் எடுத்துக்கிறாங்க, வெளியில் மருந்து போடுறாங்க. ஸோ பாக்டீரியா அட்டாக் ஆகாமல்
காயம் வந்து சேஃபாக இருக்குது, உள்ளுக்குள்ளே மெடிசன் சாப்பிட்றோம், அது வந்து பிளட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, பிளட்டை சேவ் பண்ணுது, அந்த காயத்தில் வந்து அதிகமாக ரத்தம் வரும்போது உறையிறதுக்கு பொட்டாசியம் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு ஒரு மெடிக்கல் எத்திக் எதுவும் நடக்குது. ஸோ காயம் சரியாயிடுது. ஒன்றுக்கும் நமக்கு மெடிக்கல் மெக்கானிசம் தெரியும். அப்போ அவன் கேட்குறான், கடவுளுங்கிறது ஏன்னா நம்மள மாதிரி இல்லையா, கொஞ்சம் டீப்பாக கேட்குறான். கடவுள் தான் சொல்றாரு, டக்குன்னு நடக்குது, அதை நம்புறேன், ஒத்துக்கிறேன். பட் ஹவு இட் வாஸ் ஹீலிங், அது எப்படி நடைபெற்றது? அந்த இடத்துல எதுவும் நடந்திருக்கு இல்லையா, ஒரு மெடிசன் கொடுக்குறோம் சரியாகுது, அப்போ மருந்து போடுறோம் சரி, அந்த மாதிரி என்ன மருந்து அங்கே போகுது, என்ன மெடிசன், என்ன மாதிரி மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு கேட்குறான். நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆறான புரியுதுங்களா நான் கேட்கறது? புரியுது புரியுது ரைட், புரியுது. ஓகே. ஓகே அதாவது சார், ஓகே அவனுடைய சார். கேள்விங்கிறது ஜீசஸா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், அவர் சொல்றாரு, நம்மால் சொல்லும் போது நலமடைவாய், எழுந்துரு, டக்குன்னு எழுந்துடுறான். எப்படிடா எழுந்துடுறான்? மூச்சே இல்லாத ஒருத்தர் செத்து போயிட்டான், திடீர்னு மூச்சு வருது, ஹார்ட்லாம் பீட்டா, என்ன நடக்குது, எப்படி அது ஃபார்ம் ஆகுது, அந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னு கேட்கறான். உடனே பக்கத்துல இருக்க வாத்தியார்லாம் சொல்றாங்க, ஏய் இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, புதுசா வந்திருக்கவங்கலாம், நீ சார் என்ன சொல்ற அதை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. பட் அவர் வந்து என்ன சொல்றாரு, அலோ டு ஹிம், அப்படி அலோ கூடாது, திஸ் கொஸ்டின் இஸ் ரைட். நமக்கு பதில் தெரியல, வாத்தியாருக்கு பதில் தெரியலங்கிறதுனால கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, கேள்வி கரெக்டு. பட் நான் பதில் சொல்றேன், ஐ வில் ட்ரை அப்படிங்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது அவர் மிகாவுஷ் என்ன சொல்றாருன்னா, ப்ளீஸ் கேன் யூ கிவ் சம் டைம் டு மீ, எனக்கு டைம் கொடுக்குறியா, அட்லீஸ்ட் ஒரு 3 days டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் லீவ் போடுற, 3 நாள் சொல்லிட்டு 2 நாள் லீவ் போடுறாரு. அவர் வந்து மாஸ்டர் அதில் அங்கே லீவ் போட்டுட்டு போய் சர்ச் பண்றாரு, இது என்ன, எப்படி ஜீசஸ் வந்து ஹீல் பண்றாரு, சொன்னாரு, நடந்துருச்சு, அது எப்படி நடந்தது அப்படின்னு படிக்கிறாரு. ஸோ பைபிள் ஃபுல்லா தேடுறாரு, சர்ச் பண்ணி ராவா பகலா 2 நாள் ஃபுல்லா தேடுறாரு. 2 நாள் ஃபுல்லா தேடியும் அவருக்கு பதில் கிடைக்கல. உடனே என்ன பண்றாரு, 3வது நாள் அந்த இடத்துக்கு காலேஜுக்கு வர்றாரு, போஸ்டிங்கை ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணிட்டு எப்படிதான் இருக்கு, முதல்ல இதை கத்துக்கும், அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ரிசைன் பண்ணிட்டு போறாரு, யூஎஸ்ல ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணி ரிசர்ச்சுக்கு டாக்டர் பட்டம் கூட வாங்கிடுறாரு. ரிசர்ச் பண்ணி தீசஸ் சப்மிட் பண்ணிடுறாரு. ஆனால் பேப்பரா இருக்காரு, எல்லா பேப்பரும் ஹீலிங் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே அவர் கிடைச்ச எல்லா ஆவணங்களையும் ரெக்கார்ட் பண்ணி பண்றாரு. அது ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது, ஆனா அது எப்படி நடந்ததுங்கிற மெக்கானிசம் அவருக்கு தெரியல. கம்பேக் 5 வருஷம் கழிச்சு திரும்ப வராரு. திரும்ப வந்து கேட்கும் பொழுது அங்க ஜப்பான்ல அதிகமாக புத்திஸ்டுகள் இருப்பாங்க. அதுல வந்து மெடிடேஷன்ல பண்ணக்கூடிய சூப்பர் சீனியர் மோஸ்ட் பர்சன் இருப்பாங்க. அதுல ஒரு குரு கிட்ட போய் கேட்கிறாரு, குருவே இந்த மாதிரி நான் இது ட்ரை பண்றேன், ஜீசஸ் பண்ணாருங்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அது எப்படி பண்ணாரு, அது எப்படி நடக்குது அப்படிங்கிற மெத்தட் எனக்கு தெரியணும், அது எனக்கு தெரியல, எங்க போய் படிச்சாலும் ஹீல் பண்ணாருன்னு தான் பைபிள்ல இருக்கு தவிர எப்படி பண்ணாருங்கிற மெத்தட் இல்ல, இது நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாரு. அப்போ அவர் தான் சொல்றாரு, யூ கோ டு இந்தியா, நீங்க இந்தியாவுக்கு போங்க, இந்தியாவில் இதற்கான ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கும், அங்க போய் தரவா படிங்க. அப்புறம் சொல்றாரு, அங்க மாங்க் சித்தர்கள் சொல்றாரு, அவங்க அது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள யாராவது பார்த்து அந்த ரெக்கார்ட்ஸ் பண்றாங்க. அப்புறம் ஹி ட்ரை கம் டு இந்தியா வந்துட்டு சான்ஸ்கிரிட் கத்துக்கிறாரு. தமிழ் மொழி கத்துக்கிட்டாரான்னு தெரியல, பட் தமிழ்ல இருக்கும் சித்தர்களை பற்றிய விஷயங்களை அவர் கேட்கிறாரு மிகாவோஷி. ஸோ ஃபுல்லா கத்துக்கிட்டு இங்க உள்ள முறையெல்லாம் படிக்கும் பொழுது, அப்போ வந்து இங்க நம்மளாலே விளையாடுறாங்க, தடிக்கு விழுந்தா சித்தர்களா தான் இருப்பாங்க, அந்த சித்தர்களும் தெரியாது, அத்தனை பேருமே ஹீலிங் மெத்தட்ல பயங்கரமா எக்ஸ்ட்ராடினரி இருக்காங்க. அவர் ரொம்ப ஆச்சரியம், அங்கங்கெல்லாம் போய் ஜீசஸ் ஒருத்தர் தான் அங்க ஹீல் பண்றாரு. உலக நாடுகள் முழுவதும் அதிக அளவில் பரவி இருக்கக்கூடிய மதம் கிறிஸ்துவ மதம். அவர்கள அந்த மாதிரி ஹீலிங் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராடினரி நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு மத குருமார்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. பட் பெரிய அளவில் பண்ணக்கூடிய சாகசங்கிறது ஜீசஸ் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கலாம், பட் அவர் அளவுக்கு யாரும் பண்ணல. ஆனால் சித்தர்கள் சம அளவில் பண்ண, ஒரு கடவுள் வந்து என்ன பண்ணுமோ அவரே பண்ணுவாங்க. இன்னும் ஒருபடி போனா கடவுளே வந்தா கூட நீ கொஞ்சம் ஓரம்பர நான் பார்த்துட்டு வரேன், வேலை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் சித்தர்கள். அப்போ இங்க நிறைய கொட்டி கிடக்குது அப்படிங்கும்பொழுது மிகாவோஷி என்ன பண்றாரு, நிறைய ஆதாரங்கள் திரட்டுறாரு, எடுத்துக்கிட்டு போறாரு. இஸ் சோ சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஒரு ஹீலிங் எப்படி நடக்குது, ஜஸ்ட் சொல்றாங்க, கியூர் ஆகுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு இங்க ஒரு 5 வருஷம், ஏறத்தாழ 5 10 11 வருஷம் ஆகுது. திரும்ப கம்பேக் டு பெவிலியன், திரும்பவும் அங்க போறாரு.
போயிட்டு ஒன்று சொல்றாங்க, இப்படிதான் நடக்குதுங்கிற விஷயம் தெரியுது இவருக்கு, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா நாம நடத்தணும் இல்லையா? இப்ப எனக்கு தெரிஞ்சது நீச்சல், தண்ணியில குதிக்கிறான், குதிச்சா தண்ணிக்குள்ள தானே முழுகி போகணும். எப்படிடா போனா நீச்சல்னு ஒண்ணு இருக்கு, ரைட்டு, நீச்சல் இருக்கு, ரைட்டு. நீச்சல் எப்படி அடிக்கிறதுன்னா, நீச்சல் அடிக்கிறான் ஒருத்தன், இப்படி அடிக்கிறான். அப்போ ஒருத்தன் தண்ணிக்குள்ள குதிக்கிறான், நீச்சல் அடிக்கிறான், அந்தாண்ட போறான்னா, இப்ப நான் அதை கத்துக்கிட்டு அடிக்கணும் இல்லையா? நான் தண்ணியில விழுந்தா நீச்சல் அடிச்சு போகணும் இல்லையா? அப்போ அந்த மெத்தட் அவர் தெரியல. அப்போ நம்ம அதை ஹீல் பண்ண முடியும் தானே? அப்ப நம்ம எப்படி பண்றதுங்கிறத ட்ரை பண்றாரு, அந்த இடம் வரல. ஆனா ஹீலிங் நடக்குது, தண்ணியில விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரியுது. நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியல. அப்போ என்ன பண்றாரு, திரும்பவும் அந்த குரு கிட்ட போறாரு. எனக்கு தெரியுது அந்த மெசேஜ் எல்லாமே இருக்கு, நிறைய பண்றாங்க, பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மெத்தட் நான் இன்னும் பண்ணப்போ அந்த ப்ராசஸ் எப்படி போகுதுங்கிறதும் தெரியுது. அதை நான் பண்ண முடியலையே, நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அங்க ஒரு பெரிய மலை குன்று இருக்கு. அந்த மலை குன்றுல போய் நீங்க என்ன பண்ணுங்க, 21 days ஃபாஸ்டிங் இருங்க, 21 நாள் உண்ணாவிரதம் இருங்க. உண்ணாவிரதம் இதை மட்டுமே கோரிக்கையா வச்சிருங்க. அப்போ இறையருள் உங்களுக்கு கொடுக்கும். இறை சக்திங்கிறது உங்களுக்கு, அவர் எந்த இடத்துலையுமே எந்த கார்டையும் மென்ஷன் பண்ணல, இறை சக்தி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. 21 days தண்ணி கூட உள்ள, ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல் மெடிடேஷன்ஸ், எந்த சாப்பாடு தண்ணி எதுவுமே ஆகாரம் இல்லாம 21 days. ஏன் 21 days அப்படிங்கிறது நேத்திக்கு சொல்லியிருப்பேன். 21 நாள் ஏன், 48 நாள் ஏன், 108 நாள் ஏன், ஏன் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஸோ 21 நாட்கள் அவர் அங்க இருக்கிறார். இருக்கும் பொழுது 21 20 நாள்ல பசி பயங்கரமாயிடுது அவருக்கு. 21வது நாளுக்கும் பசி தாங்க முடியல. இருந்தாலும் இன்னோட முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ற ஸ்டேஜை பார்த்தா அவர் ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி மட்டும்தான். பசி பயங்கரமா படுக்குது, தண்ணியும் குடிக்கல. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு, உடம்பு இழைச்சிருச்சு, அன்கான்சியஸ் ஸ்டேஜில் போயிட்டாரு மிக்காவாசி. அப்புறம் அது முடிச்சிட்டு சரி 21 நாள் சொன்னாரு, முடிய போகுது ஈவினிங். அப்புறம் அவருக்கு தோணுது, என்ன தோணுச்சுன்னா, பேசாம நாமளும் வாத்தியாரோட வாத்தியாராக போயிருந்திருக்கலாம். இந்த அம்மா துண்டு பையன் ஒரு கேள்வி கேட்டான், இது எப்படியா ஹீலிங் ஆகுதுன்னு, அப்படிதான்டா சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு 10 வருஷம் போயிடுச்சு நமக்கு, இது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கவுண்டர் பண்ணி செஞ்சு சொல்றாங்கல்ல, கப்பல் என் சம்பளத்தை, கப்பல்ல வேலைன்னா எப்படி, என்ன வேலைன்னா, கப்பலா போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடு தண்ணியில கப்பல் நின்னா நீ இறங்கி தள்ளணுங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு இதுல கொலகூத்துல கொண்டு வந்து விட்டானே அவன். இந்த பையன் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல போய் 10 வருஷம் போயிடுச்சு நமக்கு. இப்ப என்ன பண்றது, சரி திரும்பவும் நம்ம வேலைக்கு போயிடலாம், இது வந்து சரிப்பட்டு வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான், எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு, இருந்தாலும் ப்ரேயர் முடிக்கணும் இல்லையா, முடிச்சுட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு என்னுடைய ப்ரேயரை வந்து சர்ச் கரெக்டாக பண்ணியிருக்கேன், 24 வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அது கிடைக்கல, கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ப்ரேயர் க்ளோஸ் பண்ணும்பொழுது ஒரு பிரம்மாண்டமான கோல்டன் லைட் ஃபார்ம் அப்படியே உருவாது. 1000 சூரியன் சூரியனை கண்ணுக்கு முன்னாடி இந்த எத்தனை எப்படி இருக்குமோ அவ்வளோ பெரிய லைட்டிங், கோல்டு லைட், எல்லோ கோல்டு லைட் பளிச்சுன்னு அடிக்குது, பிரம்மாண்டமா அடிக்குது. அவரால் கண்ணை திறக்க முடியல. அப்படியே அவ்வளோ பெரிய லைட், கண்ணை திறக்க முடியல. அதனால பயந்துடுறாரு அவர். அவ்வளோ பெரிய லைட்டிங் வரும்பொழுது பயந்துடுறாரு. அப்போ 5 வார்த்தைகள் கொண்ட வாசகம் வருது. அப்போ ஒரு ஃபார்முலா வருது. மேடம் சொன்னாங்க இல்லையா, ரேய்க்கு அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு, அப்போ சொல்லப்பட்ட அந்த அந்த பிக்சரைசேஷன், அந்த சிம்பலும் ஃபார்முலாவும் வருது. அதை வந்து அதுதான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொல்றாரு, ரைட் ஹீலிங் அப்படிங்கிறத மட்டும் ஆன்மீக சக்தி அப்படிங்கிறத மக்களுக்கு அதை உணர்த்துகிறார். ஸோ இப்படித்தான் ரேக் ஹீலிங் முறை வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. சித்தர்கள் பெருமாக்களாக அறியப்பட்ட மிக்காவ் ஷுகி இந்த முறையை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி பிரணா ஹீலிங் முறை இருக்குது. இதை விடவும் சிறப்புன்னு சொல்ல முடியாது, இதில் சொல்லப்படாத சில விஷயங்களையும் சேர்த்துதான் நாம கர்மிக் எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி டாக்டர் இளங்கோ அவர்கள் எல்லாத்துக்கும் உலகம் முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கி வைக்கிறோம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் முதல் வகுப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இதில் 2 பாடங்களை கற்றுக் கொடுக்குறோம். ஸோ பாடத்தின் தலைப்பு பார்த்தோம்னு உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்திருக்கும். என்ன சார் காலையில் எழுதல் பல் துலக்குதல், இது ஒரு பெரிய பாடமா, இதை போய் நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது. அதை பற்றி சொல்லுவோம். இந்த உலகத்தில் நிறைய சிஸ்டம்ஸ் ஆஃப் யோகா, நிறைய சிஸ்டம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. இப்போ பிராணிக் ஹீலிங் இருக்குது, ரைக்கி இருக்குது, தென் ஆன்மீகத்தில் வந்தோம்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்குது, நிறைய அமைப்புகள் இருக்குது, சகஜ யோகா, அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் தான் இருக்குது. வேதாத்திரி மகரிஷனுடைய குரூப் இருக்குது, ரவிசங்கருடைய குரூப் இருக்குது, நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு ஒரு வகையில் ஆன்மீகத்தை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆன்மீகம் வேற, லௌகிகம் வேற. ஆன்மீகம்ன்றது கடவுளை பற்றி நினைக்கிறது, லௌகிகம்ன்றது இந்த உலகத்தை பற்றி நினைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி இல்லை, ஆன்மீகத்துடைய தான் எல்லாமே கடந்திருக்கு. ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி தான் லௌகிகம், அது நிறைய பேர் தெரியல. ஆன்மீகம் அப்படின்னா ஒரு 70-50 வயசுக்கு மேலே கடவுளை பற்றி நினைக்கணும், ப்ரே பண்ணணும், வணங்கணும், கோயிலாக போகணும், சர்ச்சாக போகணும், மாஸ்காக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம பிறந்து விபரம் தெரிஞ்சதுலேருந்தே ஆன்மீகம் நம்ம கூட வரணும். நமக்கு விபரம் தெரிஞ்சதுலேருந்தே சிறு குழந்தையாக ஆன்மீகத்தில் இருந்து சிறு குழந்தையாக அப்படியே கொண்டு வரும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆன்மீகத்தை விட்டுட்டு தேவையில்லைன்னு சொல்றதுனால தான் இன்னைக்கு குழந்தைகளை தப்பாக வளர்த்தாங்க. தப்பாக வளர்த்துக்கின்ற குழந்தைகள் பின்னாடி நாட்டில் பெரிய கிரிமினல்களாக மாறுகிறார்கள். நாட்டில் எல்லாரும் கஷ்டப்படுத்தும் கிரிமினல்களாக மாறுவதற்கும் பெற்றோர்களாகிய நாம தான் காரணம். நாமளும் குழந்தைகளை சரியாக வளர்க்கலன்னு அர்த்தம். குழந்தைகளை முறையாக எப்படி வளர்த்துறதுன்னு தெரியல. அது படித்தவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, தப்பாக வளர்த்துறாங்க. இன்னும் சொல்ல போனால் படிக்காதவங்களோட படித்தவங்க ரொம்ப தப்பாக வளர்த்துறாங்க. நாங்கள் கரெக்டாக வளர்த்தோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் சஃபர் ஆகிறாங்க, அடுத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பல்வேறு முறைகளில் கர்மா எனர்ஜி ஹீலிங் அப்படின்ற முறை போன வருஷம்தான் இறைவனாலும் சித்தர் பெருமக்களாலும் என்னுடைய குருமார்களாலும் அனுமதி அளிக்கப்பட்டு லாஸ்ட் இயர் தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வரும். இந்த சிஸ்டம் மற்ற சிஸ்டத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்ற சிஸ்டம் மாதிரி இது இல்லை. நீங்கள் போக போக உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற சிஸ்டங்களில் உருவாக்கின ஒருத்தர் இருப்பார். அதுக்கு பிறகு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச்சர்ஸ் இருப்பாங்க. பேசிக் லெவல், மீடியம் லெவல், ஹையர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க. இது எல்லா அமைப்புகளும், இப்போ நான் சொன்ன எல்லா அமைப்புகளுமே இருக்குது. ஹையர் லெவல் அந்த உருவாக்குனர்கிட்ட அப்படி அப்படியே கிராஜுவலாக ஒன்றுனா ஆசிரியர்கள் வருவாங்க, அவங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ பயிற்சி பெற்று மேலே 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 போவாங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் இங்கே யாரும் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள்லாம் யாருமே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் குருவாக மாறணும். குருன்னு ஒரு ஸ்டேஜ் வச்சு அந்த குரு இவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்கன்னு அஸ்தம்பி சார் சொன்னார். நான் கிறிஸ்டல் குரூப்னு ஒன்று உருவாக்கியிருக்கேன் சார். அதில் செலக்ட் பண்ணி ஒரு 10-15 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க நல்லா ட்ரெயின் அப் ஆகிட்டு அவங்க அந்த 15 பேர் மற்றவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுப்பார் சார். அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது வேண்டாம் சார், விட்டுடுங்கோ அப்படின்னு. அப்போ எப்படி சார் நாம் ட்ரெயின் அப் பண்ணி ஒரு 15 பேர் ட்ரெயின் அப் பண்ணிட்டோம்னா, நான் செலக்ட் பண்ணி கிறிஸ்டல் குரூப்னு ஒரு குரூப் போட்டிருக்கேன். அந்த குரூப்பில் இருக்கிறவங்க ட்ரெயின் அப் ஆகி அப்புறம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க சார் மற்றவங்களுக்கெல்லாம். அப்போ தான் சார் உலகம் முழுசும் கொண்டு போக முடியும், உலகம் முழுசும் இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்னாரு. தவறான கருத்து சார், அதை மாற்றிக்குவாங்க, கிறிஸ்டல் குரூப்பை எடுத்துருங்க, அது வேண்டாம். சொல்லிக் கொடுக்குறது டாக்டர் இளங்கோ. அதை கற்றுக்கிறவங்க எல்லாருமே கற்றுக்கிட்டு எல்லாமே குருக்களாக மாறணும், எல்லாமே குருவாக மாறணும். இங்கே நான் குரு நீ சீடன் அப்படின்றது கிடையாது, இந்த சிஸ்டத்தில் கிடையாது. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். இறைவனும் சித்தர் பெருமக்களும் என்னுடைய குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். எல்லாருமே கற்றுக்கோங்க, எல்லாருமே குருக்களாக மாறுங்கள், நீங்களே குருவாயிடுங்க. உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டாக இருந்து சொல்லி கொடுக்கணுன்றது எத்தனை பேர் கற்றுக்கணும் அத்தனை பேரும் குருமார்களாக மாறுங்க. டாக்டர் இளங்கோவா தேவையில்லை, நான் டெவலப் ஆகிட்டேன், அவர் தேவையே இல்லை, நான் குரு அப்படின்ற மாதிரி வாங்கன்றது தான் என்னுடைய விருப்பம். எல்லாருக்குமே என்னுடைய கோரிக்கையும் அதுதான்.
ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்க வேண்டாம், குருவாக இருங்கள். எல்லாருமே உங்களுக்கு நீங்களே குருவாக மாறிக்கங்க. எந்த குரு காலையும் காலில் விட வேண்டாம், எந்த குரு காலையும் போயிட்டு பணிவிட பண்ண வேண்டாம், எந்த குருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம், எந்த குருக்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டாம். நீங்களே குருவாக மாறுங்கள்னு சொல்கிறோம். யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? எந்த சிஸ்டமாக சொல்லியிருக்கா? யாருமே கிடையாது. நீங்களே குருவாக மாறிக்கங்க. நீங்களே குருவாக மாறிக்கிறதுக்கு என்ன உண்டு அதை நாம் சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா மட்டும் கேளுங்க. எனக்கு எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி டவுட் கேளுங்க. ஐ வில் ஆன்சர் யூ. கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ணுற கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் இருக்கும். கொஞ்சம் கேட்குற கேள்வி கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக பதில் சொல்லுங்கன்னு ஒழிய, பட் ஆன்சர் வந்து உடனே கொடுத்துருவேன். நிறைய கேள்விகள் இருக்கிறனால, எனக்கும் நேரப்பட்டாக்க இருக்கிறனால என்னால் உடனே ஆன்சர் பண்ண முடியுது, அவ்வளோதான். மற்றபடி எந்த கேள்வியாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்குறேன், சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானே தேவையில்லை நிலைமைக்கு வந்துருங்கன்றேன். நான் உங்களுக்கு நீங்களே குருவாக மாறிக்கணும். எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே குருவாக மாறுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய கஷ்டங்களிலும் துயரங்களிலும் விடுபட்டு பிறவிப்படுங்கள் நீண்டி பிறவியாற்ற நிலைக்கு நீங்கள் போவீங்க. அதை விட்டுட்டு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க, இவங்க கைட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு தூக்கி விடுவாங்க, அவங்களுக்கு தூக்கி விடுவாங்க நினச்சிங்கன்னா நீங்கள் ஜனத்தில் முன்னுக்கு வரவே முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, யாரும் யாரையும் தூக்கி விட முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் தூக்கி விட்டுக்கணும். நீங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் கூட, கட்டின கணவனாக இருந்தாலும் கூட, சொந்த அப்பாவோ அம்மாவா இருந்தாலும் கூட, அவங்க பசிக்கு அவங்க தான் சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட முடியாது. குழந்தை வளர்ந்து சரியில்லை படுத்துட்டு இருக்கான் அப்படின்னா கூட அவனுக்காக சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டா குழந்தைக்கு பசி ரொம்ப, அது குழந்தைக்கு தான் ஊட்டணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து நீங்கள் சாப்பிட முடியாது. கர்ம எனர்ஜி ஹீலிங்கில் மட்டும் அதுக்கு அது எக்ஸெப்ஷன் இருக்குது, அது வேண்டாம், அது இப்போ வேண்டாம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் சாப்பிட்டா நோய் சரி அப்படின்னா அது வேறு மேட்டர், அது இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அதை விட்டுடுங்க. மற்ற சிஸ்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியோ குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மருந்தையோ நீங்கள் சாப்பிட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம், குழந்தை நல்லா இருக்காது, குழந்தைக்கு தான் போடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது அவங்க ஐவி போடுவாங்க, ஐவி போடும்போது துடிப்பாங்க, ஐயோ அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்க மாட்டியா, நான் எடுத்துக்கணும், என் குழந்தை கஷ்டப்படுது. நோ நோ நோ, அந்த குழந்தை அனுபவிச்சாகணும், அந்த குழந்தை வேலைப்பட்டாகணும், அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். தட் இஸ் கர்மா. அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. அதுக்காக வெயின் எனக்கு போடுங்க, சரி நான் போட்டுக்கிறேங்க, குழந்தை நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அங்கே நடக்காது, ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் உண்மை. ஸோ கர்மா எனர்ஜி ஹீலிங் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். ஒன்லி சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் சஃபரிங்ஸ், ஒன்லி சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் டிசீசஸ், ஒன்லி சொல்யூஷன் டு மீட் எனி ஆஃப் யுவர் சுச்சுவேஷன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டம்னாலும் சரி, எந்த மாதிரியான நோயாலும் சரி, எந்த வகையான ஒரு காலகட்டத்தில் ஒரு சஃபரிங், சொல்ல முடியாத கஷ்டம், சொல்லக்கூடிய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்மா எனர்ஜி ஹீலிங் மட்டும்தான் ஒன்லி சொல்யூஷன். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இல்லை, இன்னும் 1000 வருடங்கள், 5000 வருடங்கள், 10,000 வருடம் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும், 1,00,000 வருடம் ஆனாலும் கூட கர்மா எனர்ஜி ஹீலிங் மட்டும்தான் சொல்யூஷன். இது மைண்டை பிடிச்சிக்கோங்க. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்க எதுல பார்த்தாலும் இதுதான். உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கு. ஒரு மதமும் ஒன்று சொல்லுது. ஒன்று ரைட்டுன்னுது, ஒன்று தப்புன்னுது, இது சரின்னுது, இது தப்புன்னுது, இது இப்படி பண்ணலான்னு, இப்படி பண்ணலான்னுது. இதெல்லாம் ஒரு குழப்பம் வரும் பொழுது இறைவன் என்ன பண்றாரு, அன்னி பெசன்ட் அம்மையார் மூலமாக பிரம்மஞானம்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. உருவாக்குனதுதான் அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஆனா அது இறை சித்தம் வந்து பின்னாடி யாருன்னா இறை சித்தம் தான், இறைவன் தான். எல்லா மக்களும் ஒன்று போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லா மதங்களுடைய சாராம்சமும் எடு. ஒரு மதம் என்ன சொல்லுது, உலகத்தில் என்ன மதங்கள்லாம் இருக்கோ அந்த மதங்கள்லாம் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் டோட்டலாக எடுத்து பிரம்மஞானம்னு சொன்னாங்க. தியாசாபிகள் சொசைட்டியில் இருக்கிற விஷயம் வந்து இதுதான். பிரம்மஞானம்ன்ற தியாசாபிகள் சொசைட்டி, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது, சென்னை அடையாறில் இருக்கு. நீங்கள் எந்த மதத்தினுடைய விஷயத்தையும் அங்கே பார்க்கலாம். எல்லா மதமும் சொன்ன விஷயங்கள் அது ஒட்டுமொத்த மதங்களின் தொகுப்பு. அது அதில் தரவாயிட்டிங்கன்னா எல்லா மதமும் படித்த மாதிரி. அதை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா மதங்களும் நீங்கள் பிறந்து வந்து கற்றுக்கிட்டா என்ன விஷயமோ அது கற்றுக்கிட்ட மாதிரி. ஸோ கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிற விஷயம், உங்களை கரெக்டாக இருந்த விஷயம். அதை புரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து முதல் பாடம் இன்னைக்கு காலையில் எழுதல் அப்படி சொல்லி, ஏர்லி மார்னிங்கில் எழணும்.
பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து 3லேருந்து 6. இந்த 3லேருந்து 6ன்ற டைம் வந்து சில பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இந்த 4 o'clock எழுந்தால் போதும், 5 o'clock எழுந்தால் போதும் அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது. பட் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து உங்களுடைய லோக்கல் ஏரியாவில் 3லேருந்து 6 வரைக்கும் என்ன இருக்கோ அதான் டைம். இந்த டைமில் ஒரு மனிதன் விழித்திருக்க வேண்டும். சார் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா, முடியுமா, முடியாது, அது அப் டு யூ. நீங்கள் சுகப்படணும்னா எழுதிங்க, கஷ்டப்படணும்னா எழுத மாட்டீங்க. அது உங்களுடைய விருப்பம், அது உங்கள் கர்மா. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 3 மணிக்கு எழுபவன் யோகி, 5 மணிக்கு எழுதுவன் சாதாரண மனிதன். 3 மணிக்கு எழுதுறவன் யோகி. யோகிகள் எல்லாம் 3 மணிக்கு தான் எழுதுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க தூங்க மாட்டாங்க. சாதாரண மனிதர்களாவது அட்லீஸ்ட் 5 o'clock எழுதணுன்றது டிவைன் சொல்றது வந்து 5 மணிக்காவது எழுதணும், மினிமம் 5 o'clock எழுதணும். 4 மணிக்கு எழுதுறவங்க யாரு? இந்த சாதாரண மக்களுக்கும் யோகிக்கும் மத்தியில் இடைப்பட்டவங்க. சாதாரண அந்த யோகிகள்னு ஒரு குரூப் சொல்றோம், அந்த உயர்ந்த மக்கள் அவங்க. அந்த யோகிகள் 3 மணிக்கு எழுவாங்க. 4 மணிக்கு யார் எழுவாங்கன்னா இந்த சாதாரண மக்களுக்கும் மத்தியில் இடைப்பட்ட மக்கள், உயர்தர மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 4 மணிக்கு எழுவாங்க. மினிமம் சாதாரண மக்கள்னா நம்மள மாதிரி இருக்கிற பீப்புள், சாதாரண மக்கள், ஆர்டினரி பீப்புளாவது 5 மணிக்கு எழுணுன்றாங்க. அப்போ 6 மணிக்கு நேரம் எழுறது வந்து அது மோசமானது தான். சூரியன் உதயம் ஆகியும் நான் படுத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு சண்டே இல்லையா, 10 வரைக்கும் தூங்குறவங்களா இருப்பாங்க, 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இதுக்கு மட்டும் ஒரு 10 கிளாஸ் எடுக்கலாம். காலையில் ஏன் எழணும், காலையில் எழுந்தால் என்ன நன்மைகள் தான் கிடைக்கும், காலையில் ஏழுன்னா என்ன தீமைகள் தான் கிடைக்கும் அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிளாஸ் எடுக்கலாம். போர் அடிச்சுட்டு உங்களுக்கு. ஆனால் போக போக அப்பப்போ கொஞ்சம் டச் பண்ணி விட்டுக்கலாம். சரி, இன்னைக்கு முதல் நாள் இந்த லெசனோட இதை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. காலையில் எழுறது அப்படின்னா நீங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் போய் படுத்தா தான் காலையில் எழ முடியும். நீங்கள் நைட்டு படுக்காம 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு படுத்துட்டு காலையில் உங்களால் எழ முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள், குவைட் இம்பாசிபிள். இதை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதை பற்றி ஆன்சர் நிறைய வரும். ஏன்னா ஒரு சப்ஜெக்டை பேசணும்னா அதுவே அவர்ஸ் டுகெதர் போயிடும். அந்த கிளாஸ் வந்து ஸ்கிப் ஆகிடுவோம். ஏன்னா சுருக்கமாக இதை சொல்கிறோம். இதை பற்றி அடுத்தடுத்த விளக்கங்கள் நம்ம அடுத்து சொல்லுவோம். தயவு செய்து நீங்கள் காலையில் விடிகாலம் எழுந்தீங்கன்னா டாக்டர் இளங்கோ பிழைக்க மாட்டார், அசிஸ்டம்பி பிழைக்க மாட்டார், நீங்கள் தான் பிழைப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்கள் வாழணுன்றதுக்காக, நீங்கள் சுகமாக இருக்கணுன்றதுக்காக, உங்கள் சந்ததிகள் நலமாக இருக்கணுன்றதுக்காக, முழுக்க முழுக்க உங்கள் சுயநலத்துக்காக எழுங்க. எங்களுக்காக எழ வேண்டாம், சித்தர்களுக்காக எழ வேண்டாம், இறைவனுக்காகவும் எழ வேண்டாம். உங்களுக்காக எழுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் செல்வ வளத்தோடு இருக்கணும். அப்படின்னா காலையில் விடிகாலம் எழுங்க. அப்போ விடிகாலம் எழுணும், நைட்டில் சீக்கிரம் படுக்கணும். நீங்கள் நைட்டில் படுக்காமல் காலையில் எழ முடியாது. அப்போ நைட்டில் மேக்ஸிமம் 9 மணிக்கு மேலே நீங்கள் பெட்டுக்கு போயிடணும். 9 மணிக்கு மேலே முடிச்சுட்டு இருக்கணும், எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. 9க்கெல்லாம் போயிடணும். 9க்கெல்லாம் போயின்னா 7 மணிக்கு தான் சாப்பிடணும். அப்போ 7க்கெல்லாம் சாப்பிடணும், 9க்கெல்லாம் வந்து படுக்கணும். ரைட்டு, ஓகே. 9க்கெல்லாம் படுத்து காலையில் எழுந்து நடைமுறை சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் பின்னாடி நான் ஆன்சர் பண்ணுறேன். நடக்க முடியாத, சாத்தியம் இல்லாத ஒன்றை இறைவன் என்னைக்குமே படைக்கலை. நம்ம தான் அதை நடக்க முடியாது, சாத்தியம் இல்லை நம்ம நினச்சிக்கிறோம். அப்போது காலையில் சீக்கிரம் எடுங்க, நைட்டில் சீக்கிரம் படுங்க. சரி சார், ஓகே, நான் காலைல விடிகாரம் 4 மணிக்கெலாம் ஏந்துறேன், 5 மணிக்கெலாம் ஏந்துறேன், ஆனால் பகலில் தூங்கிட்டு வா. அது பிரயோஜனமே இல்லை. பகலில் தூங்கிடவே கூடாது. நான் நிறைய டைம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், தூங்குவதற்கு பகலில் தூங்கணும்னா 4 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன். இறைவன் அனுமதிக்கிறது, சாஸ்திரங்கள் அனுமதிக்கிறது வந்து 4 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன். அப்போ நான் காலையில் விடிகாலம் எழுந்துடுறேன் சார், எழுந்துட்டு நான் நைட்டு சீக்கிரம் படுத்துக்கிறேன் சார் அப்படின்னு அது ஓகே. பட் காலையில் நான் எழுந்துடுறேன் சார், நான் பகலில் ஒரு 7-8 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே தூங்கிடுறேன் அப்படின்னா அது தவறு. ஒன்ஸ் நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா திருப்பி தூங்கக்கூடாது. யார் 4 பேருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தைகள் தூங்கலாம். ஏன்னா வளரப்போகின்ற குழந்தைகள் அவங்க அந்த ஒரு டெவலப் ஆகிட்ட பிறகு அதுக்கு பிறகு அவங்க தூங்க மாட்டாங்க. அப்போ குழந்தைங்களை போட்டு அமுக்காதீங்க, தூங்குன்னு. இல்லை, குழந்தைங்க அவங்களா தூங்கட்டும். ஒரு லெவலான பிறகு தூங்க மாட்டாங்க, விட்டுருங்க. பகலில் தூங்கக்கூடாது. அப்படியே எக்ஸ்ட்ரீமெண்ட் வந்தீங்கன்னா முதியோர்கள், ரொம்ப வயசானவங்க, ரொம்ப எல்டர்ஸ், ரொம்ப வயசானவங்க, முதியோர்கள், அவங்க தூங்கலாம். ஏன்னா அவங்களுடைய சத்தெல்லாம் குறைஞ்சி போச்சு,
வீடு போணுது காடு வாவாண்டுதா? எஸ், வீடு போகணுது காடு வாவாண்டு. அவங்க அந்த லெவலில் இருக்காங்க, முடியல, ரைட், ஓகே, அவங்க பார்க்கட்டும். அண்ட் தென் அப்படியே இப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நோயாளர்கள் ஏதோ சஃபரிங் இருக்குது, உடம்பு சரியில்லை, முடியல, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னா அந்த டைமில் படுத்துவங்களா? தப்பு இல்லை. ஏன்னா அது உடம்பு சரியாகிற வரைக்கும் நார்மல் ஆகிட்ட பிறகு அப்புறம் திருப்பி வந்துடணும், நார்மலுக்கு வந்துடணும். படுத்து தூங்கக்கூடாது. அப்போ நோயாளர்கள் படுக்கலாம். 4வது கேட்டகரி கர்ப்பிணி பெண்கள். ஒரு ரிலாக்ஸேஷன் தான். முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் வந்து பகலில் தூங்காமல் இருக்கிறது நல்லது. பகலில் தூங்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி தூங்குனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு சட்டம் அனுமதிக்குது, இறை சட்டம் அனுமதிக்குது, சாத்திரங்கள் அனுமதிக்குது, ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதையும் அவாய்ட் பண்ணும். அது பகலில் படுக்காமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு படுக்காமல் இருந்தால் பரவாயில்ல, படுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பகலில் படுக்காமல் அந்த அம்மா இருக்காங்களோ ப்ரெக்னென்ட்டான டைமில் அவங்க பெற்றெடுக்கின்ற குழந்தைகள் வந்து பேர் சொல்கிற மாதிரி குழந்தையார், இந்த குழந்தைய நான் பெத்தேன் பார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி குழந்தையார், இந்த குழந்தைய நான் பெத்தேன் பார், இதுக்கு நான் அம்மா, இதுக்கு நான் அப்பா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து வருங்காலத்தில் வரும். நீங்கள் பகலில் தூங்கி அந்த குழந்தை கருவு காலத்தில் வந்து நீங்கள் பகலில் தூங்குற பழக்கம் இருந்ததுன்னா அந்த குழந்தை சொல்லிக்கிற மாதிரி வராது, நீங்கள் மெச்சிக்கிற மாதிரி வராது, உங்கள் உயிரை வாங்குகின்ற யமனாக வரும், உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கின்ற குழந்தையாக வரும். ஏன்டா இதை பெத்தோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி குழந்தையார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். இதெல்லாம் ஏன் பெத்தோம்? ஏன்னா பெக்காமல் இருந்துக்கலாமே, பெத்தத்துக்கு சும்மா இருந்துருக்கலாமே, பெரிய இம்சையாக போச்சு, தெரியாத போச்சு, இதுக்கெல்லாம் நான் இவ்வளோ பாடுபட்டு பெத்தனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்பாவும் சரி, அம்மாவும் சரி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி டைமில் அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத போது தூங்கலாம், பரவாயில்ல. பட் முடிஞ்ச வரைக்கும் பகலில் தூங்காமல் இருக்கலாம். தட் இஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படி ஒரு சாய்ஸ். ஆனால் கொஞ்சம் பகலில் தூங்காமல் அந்த ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் எப்படி எப்படி வச்சுக்கின்ற முறைகள்லாம் ஃபாலோ பண்ணி அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை உங்களை என்னைக்கு நல்லா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தையால நீங்கள் எந்த காலத்தையும் வருத்தப்படுற மாதிரி குழந்தை பிறக்காது. அந்த அமைப்பு அதில் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. போதும். ஸோ பகலில் முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் பாருங்கள். அப்படி தூங்க முடிஞ்சதுன்னா தூங்கிங்க, வேறு வழி இல்லை, ரொம்ப டயர்டுக்கும். பட் அந்த டயர்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். ப்ரெக்னன்சின்றது ஒரு குழந்தையை பெற்றதுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசணும், நிறைய கிளாஸஸ் எடுக்கலாம், ஃபியூச்சரில் எடுப்போம், இறைவன் விரும்பினால் எடுப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த காடை எழுதலை பற்றி முடிச்சுக்குவோம். அடுத்தடுத்து நேரம் கிடைக்கும்போது, டைம் கிடைக்கும்போது அடுத்தடுத்த வகுப்பில் டச் பண்ணி விடுவோம். அடுத்தது பல் துலக்குதல். இது என்ன சார், இது அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட். இது போய் பல் துலக்கிறதுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சாஸ்திரங்களும் இறைவனும் காலையில் எழுதுறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி சட்டத்தை வகுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சட்டம்ன்றது வந்து பிரிண்டட் புக்காக இல்லை. அது சாஸ்திரங்களாகவும் வேதங்களாகவும் வேறு சில உபநிஷத்துக்களாகவும் வேறு விஷயங்களாகவும் தான் வந்திருக்க வழியே. பட் பிரிண்டட் புக்காக இல்லை. அதனால தான் மக்கள் அது புரியலை. மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள்லாம் தியானத்தில் உட்கார்ந்து அந்த இறை சட்டத்தை வந்து அப்படியே தியானத்தில் வாங்கி நமக்கு வேதங்களாக உபநிஷத்துகளாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இறை சட்டங்கள் தான். இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் போது என்ன சட்டம் போடப்பட்டதோ, இந்த உலகம் உருவாக்கப்பட்டதோ என்ன சட்டம் போடப்பட்டதோ அந்த சட்டங்கள் தான் வேதங்கள், உபநிஷத்துகள்லாம். நீங்கள் படிக்கின்ற மத நூல்கள் எல்லாமே இறை சட்டங்கள் தான். அந்த இறை சட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். அது படிக்கும்போது கன்ஃபியூஸ் வரும். அது கொஞ்சம் தெளிவானா அதுவும் ஒரு கரெக்டான நாலேஜுக்கு வந்துடுதுங்க. எல்லா மத நூல்களும் இறை சட்டங்கள் தான். அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, அவ்வளோதான். ஸோ அந்த இறை சட்டத்தில் வந்து கூட எப்படிலாம் பல்லு வளர்க்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. காலையில் எழுந்தது நம்ம முதல்ல பல்லு வளர்க்கணும். இந்த பல்லு வளர்க்காதே காப்பி குடிக்கிறது, டீ குடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து தவறு. அதே மாதிரி எழுந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு 2 hours 3 hours கழிச்சு பல்லு வளர்க்குறது அதுவும் தவறு. காலையில் எழுந்திங்கன்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை பல்லு வளர்க்கணும். கடைக்கடங்கள்லாம் முடிச்சுட்டு பல்லு வளர்க்கணும். பகலில் கூட யாராவது சில பேர் தூங்குறாங்கன்னா தூங்கி எழுந்தால் பல்லு வளர்க்கணும், தூங்கி எழுத்தாங்கன்னா பல்லு வளர்க்கணும். ஸோ பல்லு வளர்க்குறதுக்கும் நம்ம லைஃபுக்கும் என்ன சார் சம்மந்தம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. பல்லு வளர்க்குறது வந்து முதல்ல குழந்தையா இருக்கும்போது பல்லு இல்லை. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு கொஞ்ச நாள் வளர்ந்து பல்லு வளருது. சரி, பல்லு வளர்ந்த பிறகு பல்லு துலக்க ஆரம்பிக்கிறோம். பட் இப்போ வந்து மாடர்னாக நிறைய பேஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த பேஸ்ட் எல்லாம் வச்சு வைக்கிறோம்.
முடிஞ்ச வரைக்கும் பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு மூலிகைகளான பற்பொடிகளில் வந்து யூஸ் பண்ணுங்க. மூலிகை பற்பொடிகளை யூஸ் பண்ணுங்க. அந்த மூலிகை குச்சிகளை யூஸ் பண்ணுங்க. அப்பெல்லாம் அந்த காலத்தில் வந்து மூலிகை குச்சிக்கு வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, ஆடும் வேலும் பல்லு குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குச்சி, வேலங்குச்சி. இஸ்லாத்தில் வந்து மிஸ்வாக்னு ஒரு குச்சி யூஸ் பண்ணுவாங்க. அரேபியன் ஏரியாவில் வந்து இஸ்லாத்தில் வந்து மிஸ்வாக்னு ஒரு குச்சி யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மரத்தினுடைய குச்சி தான். அது நம்ம ஆலமரம் வேலமரம் மாதிரி மிஸ்வாக் அப்படி சொல்லுவாங்க அதை. அந்த மிஸ்வாக்னு ஒரு குச்சி, அந்த குச்சி இந்த மாதிரி இதில் நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வெறும் பல்லு க்ளீன் ஆகிறது மட்டுமே இல்லை. பேஸ்ட்டில் வந்து பல்லு க்ளீன் ஆகிற விஷயம் மட்டும்தான். பல்லு க்ளீன் ஆகும், அவ்வளோதான். நான் எப்படி ஜெம்ஸ்டோனை க்ளீன் பண்ணோம்னா ஆசிட் வாஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஜெம்ஸ்டோனை க்ளீன் பண்ணிடுறோன்றோம். ஜெம்ஸ்டோனை கிளியர் பண்ணுறது வந்து அந்த க்ளீனிங் கிடையாது. அது புற அழுக்கு, அக அழுக்கு உள்ள இன்டர்னல் தோஷா நிறைய இருக்கும், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும். அதை கிளென்சிங் பண்ணுறது தான் இன்டர்னல் கிளென்சிங். அது வேற முறையில் தான் பண்ணுறாங்க. சித்தர்கள் இதை பற்றி தெளிவாக ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் எப்படி நவரத்தங்களை எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க. அந்த முறைப்படி பண்ணால் தான் அந்த நவரத்தங்கிற தோஷம் போகும். அப்போ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மூலிகை குச்சிகளால், சில மரக்குச்சிகளால், ஆலங்குச்சி, வேலங்குச்சி இந்த மாதிரி குச்சிகளால், மிஸ்வாக் இந்த மாதிரி குச்சிகளால் நீங்கள் வந்து பல் விளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து போகாது. நீங்கள் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் நிறைய தீமைகள் வரும். நிறைய தீமைகள் வரும். நன்மைகள் சொல்லிக்கிற மாதிரி அது எதுவுமே கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு மூலிகை பவுடராவது யூஸ் பண்ணலாம். இந்த மூலிகை பவுடர் அப்படின்னு சொல்லும்பொழுது சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகளை வந்து நீங்கள் பல்பொடியில் கலந்து விளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செல்வ வளம் அதிகமாகும். செல்வ வளம் அதிகமாகத்துக்கும் பல்பொடிக்கும் என்ன சார் சம்பந்தம்? சித்தர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்துங்க, இந்த மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தி வரும் பொழுது அது வந்து செல்வ வளர்ச்சி அதிகமாகும். எப்படி செல்வ வளர்ச்சி அதிகமாகும்? செல்வத்துக்கு காரணமான அந்த மூலாதார சக்கரத்தையும் சுவாதிஷ்டான சக்கரத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணி கிளீன் பண்ணும். நீங்க பல்லு தான் வளர்க்குறீங்க, நீங்க நினைக்கிறீங்க பல்லு தான் வளர்க்குறோம், அவ்வளவுதான். அது ஒன்றும் இல்லை. பட் பல்லு வளர்ச்சி கிளீன் பண்ணும் பொழுது அது அந்த இருக்கிற நரம்புகள் வழியாக எண்டோக்ரைன் கிளான்ஸை டச் பண்ணி உங்களுடைய மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டான சக்கரத்தையும் ரெண்டும் சரி பண்ணி உங்களை கரெக்ட் பண்ணி விடும். அப்போ வந்து செல்வ வளம் கொடுக்கக்கூடும். சித்தர்கள் எப்படி மெடிடேஷன்ல உட்காந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சில மூலிகைகள் தவறாக சேர்த்தனா இருக்கிற செல்வ வளம் குறையும், தரித்திரம் வரும், இருக்கிற பணம் குறையும், பணம் வராது. மூலிகைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. எஸ், சில மூலிகைகள் இருக்கு. இது வந்து வள்ளல் பெருமானுடைய வழிகளை ஃபாலோ பண்ற சில பேருக்கு தெரியும். அந்த சமய சமரச சுத்த சன்மார்க்கம் அமைப்பை வந்து ஃபாலோ பண்ணவங்க சில பேருக்கு தெரியும். ஐயா சில மூலிகைகளை சொல்லுவார். அந்த மூலிகை நம்ம டூத் ப்ரஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த நடு விரலை எடுத்து அண்ணாக்கில் தடவணும், அண்ணாக்கில் மேலே தடவணும். அப்படியே தடவுனீங்கன்னா ஒரு அரை செகண்ட், ஒரு நிமிஷம் அப்படி தடவுனீங்கன்னா உள்ளேருந்து அப்படியே நீர் வரும், அப்படியே கொட்டும், சலசலன்னு கொட்டும். அது வந்து டாக்ஸின், பாய்சன். அது வெளியே வரணும். அது என்னன்னா உங்கள் பாடி இருக்கிற அன்வான்ட் வைரஸ், அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகியிருக்கிற இடம் அந்த இடம். யோகிகள் சித்தர்கள் வந்து ஞானக்கண்டு அதை கண்டுபிடிச்சி டூத் ப்ரஷ் பண்ண பிறகு அந்த பொடியை கொஞ்சம் அந்த உள்ள நாக்கில் அப்படி தடவுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி அது எப்படி சுரக்கும்னா அப்படி நீர் சுரக்கிற மாதிரி சுரக்கும். அது அப்படியே சுரந்தே இருக்கும். அதை வந்து நல்லா க்ளீன், நல்லா ஒரு தடவை 2 தடவை 10 தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வைரஸு, பாக்டீரியா இதெல்லாம் அட்டாக் ஆகி போச்சு. அதனால இந்த நோய் வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் டெய்லி கிளன்சிங் பண்ணி எடுத்துடுறீங்க வெளில. எவ்வளோ அருமையான டெக்னிக். இன்னைக்கு நம்ம தடுப்பூசி போடுறோம், தடுப்பூசி போட்டாலும் நோய் வருது, அந்த தடுப்பூசி போடுறதுனா நிறைய பிரச்சனை, சைடு எஃபெக்ட்ல மாட்டிக்கிறோம். ஸோ எவ்வளோ அருமையாக வள்ளல் ராமலிங்க அடிகளும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு, அதையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா வரும். எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க சொல்லுங்க? வள்ளலாரை ஃபாலோ பண்ண கூட செய்யறதில்லை. வள்ளலாருடைய வழியில் நான் இருக்கேன், வள்ளலாருடைய வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். ஒரு நாளும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் படுக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த டாக்டர்கிட்டையும் போய் நீங்கள் ஆலோசனை பெறணுமோ அல்ல வைத்தியம் எடுக்கணுமோ தேவையே வராது. வைத்திய செலவும் வராது, வைத்திய செலவே வராது.
இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல பாருங்க, எல்லா ஃபேமிலியும் மினிமம் மெடிக்கல் பில்லுன்னு ஒரு ஃபேமிலியும் அந்த பட்ஜெட் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் வைத்திய செலவு இல்லாத ஃபேமிலியே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. மினிமம் ஒரு 500 தான் ஆரம்பிக்கும். அது நேரம் 1000 போகும், லாக்ஸ்லையும் போகும், அது வேற மேட்ரு, கிளி அடிக்கலாம். பட் மினிமம் 5000 மெடிக்கல் பட்ஜெட். டாக்டர்கிட்ட போனேன், கன்சல்டேஷன் பண்ணேன், ஸ்கேன் பண்ணேன், அந்த டெஸ்ட் பண்ணேன், இந்த டெஸ்ட் பண்ணேன், எப்படியும் போய் அழணும், கையை விட்டு காசு போகணும், போயே ஆகணும். நீங்கள் இப்போ பண்ணால் கூட போய் ஆகும். அந்த நிலைமை வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை, சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. யாரும் கேட்கலன்ட்டு அவங்களும் வெக்ஸாக விட்டுட்டு போயிடுறாங்க. அவரே சொன்னார் இல்லையா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடை நான் விரிச்சேன், வாங்குறதுக்கு யாரும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு போயிட்டார். அவர் இப்போ சுவிட்சர்லாந்து இருக்கார். மறுபடி எடுத்து அவர் ஒரு இன்டர்னலாக சில ஆன்மீக பணிகளை செஞ்சுட்டு இருக்கார். இப்போ நான் மனிதராக தான் பிறந்திருக்காரு. ஆனால் தெய்வப்பிறவி மனிதராக பிறந்து அந்த சேவை சுவிட்சர்லாந்து பண்ணிட்டு இருக்கார். திரும்பவும் வருவார், திரும்பியெல்லாம் வரமாட்டார். இந்த பிரபஞ்சம் அழிஞ்ச பிறகுதான் வேற ஃபார்மில் வருவார். ஸோ அந்த பல் துலக்குதல் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதையும் இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பல் துலக்குதல் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பெரிய சப்ஜெக்ட், சிம்பிளாக சொல்கிறோம். ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த அலப்பதி சம்மந்தப்பட்ட மருந்துகளை சாப்பிட்றதோ அல்லது வந்து கெமிக்கல்ஸால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த இன்னும் ஒரு சொல்லப்போனால் இப்போ மூலிகை பேஸ்ட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. மூலிகை பேஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய விற்கிறாங்க. மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது மூலிகை பேஸ்ட்டுன்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் தான். ஆனால் மூலிகை பேஸ்ட்டும் கெமிக்கல் தான். ஒரு மூலிகையும் கெமிக்கலும் சேர்த்து பண்ணும் பொழுது அது வந்து கெமிக்கல் தான். மூலிகையினுடைய பலனை வந்து மூலிகையினுடைய அந்த ஒரு குவாலிட்டியை வந்து குறைச்சிடும். அதனால மூலிகை அப்படின்னா மூலிகை பேஸ்ட்னு சொல்லி விற்கிறாங்க. இப்போ நிறைய பேர் விற்கிறாங்க, அது மார்க்கெட்டில் வருது டெண்டர். ஓ அப்போ இதுக்கு பேஸ்ட்டுக்கு பரவாயில்லன்னு. அதுக்கு பேஸ்ட்டுக்கு பரவாயில்லனாலும் மூலிகை பேஸ்ட்டு பரவாயில்ல தான். பட் இருந்தாலும் அதுவும் கெமிக்கல் தான். அந்த கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான மூலிகை பல்பொடி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ எந்த அளவுக்கு முடியும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காலையில் எழுதல் அப்படின்னும் பொழுது நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் சொல்லுவாங்க, காலையில் எழுணும் அப்படின்னா அன்னைக்கு காலையில் எழுதுகின்ற பொழுது எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் நாளெல்லாம் அமையும். இது நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் எழுந்த உடனே பார்க்கக்கூடிய பொருள்கள்னு சில பொருள்கள் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான பொருள்கள் இருக்குது. அதில் காலையில் முதல்ல அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பிரெயினில் போய் ரெக்கார்ட் ஆகி உங்களுடைய பேட் கர்மாவை செயல்பட விடாமல் தடுக்கும். உங்களுடைய நல்ல கர்மா மட்டும் வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேட் கர்மா வேலை செய்யறத குறைக்கும். காலையில் ஜஸ்ட் பார்க்கறது தான். இது என்ன சார் புதுசாக உதார் விடுறீங்க, இது என்ன புதுசாக இருக்கு? நான் உதார் விடலை, சித்தர்கள் பெருமக்கள் தியானத்தில் கண்டறிந்து சொன்ன விஷயம். காலையில் அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட் முதல்ல பார்க்கும் பொழுது அது அப்படியே உங்கள் பிரெயினில் போய் உங்கள் பிரெயினுடைய ரைட் பிரெயினில் போய் ரெக்கார்ட் ஆகி அந்த ரைட் பிரெயினில் ரெக்கார்ட் ஆகி அன்னைக்கு முழுசும் நாள் முழுசும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பதற்கும் உங்களுடைய அந்த பேட் கர்மாவை வந்து அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி அதை சப்சிடைஸ் பண்ணுறதுக்கும் அதை அப்படியே குறைக்கிறதுக்கும் குட் கர்மா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குண்டான சில விஷயங்களை உள்ளே பண்ணும். அதை ஒரு கெமிக்கல் ப்ரெஸ் அது பண்ணும். அப்படி பார்க்கக்கூடிய விஷயங்கள் 15 விஷயங்கள் தான். முதல் விஷயம்னா வலது உள்ளங்கை. காலைல எழுந்த உடனே முதல்ல வலது உள்ளங்கை பார்க்கணும். சில பேர் வந்து 2 உள்ளங்கையும் பார்க்கலாம் அப்படின்னு சில புக்ஸ்லாம் எழுதுறாங்க. தவறு, அப்படி இல்லை. வலது உள்ளங்கை தான் பார்க்கணும், இடது உள்ளங்கை வலது உள்ளங்கை பார்க்கணும். காலைல முதல்ல கண்ணு முடிச்சதும் சில பேர் நான் பகவானை பார்க்குறேன், சாமியை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இது பார்க்குறேன். நல்ல விஷயம் தான், தவறு கிடையாது, நல்ல விஷயம் தான். இறைவனுடைய உருவத்தையோ இறைவியினுடைய உருவத்தையோ பார்க்குறோம் சார், ஹோலிஸ்டிக்கான விஷயங்களை பார்க்குறோம் சார், நல்லதுதான், தப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வெளில போகிறீங்க, அங்கே வந்து அந்த ஹோலிஸ்டிக்கு படத்தை, சாமி படத்தை போகிற இடத்துக்குலாம் கொண்டு போக முடியாது, வெளில போகிற தங்குற இடத்துலாம் கொண்டு போக முடியாது, கெஸ்ட்டாக போகிற வீட்டுக்கெல்லாம் கொண்டு போயிடுது. பட் கை உங்கள் கூட எப்பயுமே இருக்கும், எங்கே போனாலும் உங்கள் கை உள்ள இருக்கும். காலையில் எழுந்த உடனே முதல்ல கண்ணு தந்தோடனே வலது உள்ளங்கையை பாருங்க. மேலே ஃபிங்கரில் ஃபஸ்ட்டு வலது உள்ளங்கை, இந்த பாம், இந்த ஏரியா ஃபஸ்ட்டு வலது உள்ளங்கை. அப்புறம் அது ஃபுல்லாக பாருங்கள், வலது உள்ளங்கை, இந்த ரைட் பாம், அப்புறம் இது பார்க்கணும். சும்மா அப்படி பார்க்குறது, அது பார்க்கணும், அப்படியே அந்த ரேகைகளாக பார்க்கணும், உங்கள் மைண்டை பதியணும். ஏன்னா உங்களோட லைஃப் அதில் தான் இருக்குது, உங்கள் லைஃப் முழுசும் இருக்குது.
உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்கள் கைராய்கள் பதிந்திருக்கின்றேன் அப்படின்ற மீனிங்கில் இயேசு பெருமானும் ஒரு ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பார். இயேசு பெருமானும் இதை பற்றி சொல்லியிருக்கார். உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்கள் கைகளில் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்ம் அப்படியே பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பாருங்கள். அந்த 1 மினிட் பார்க்கும்போது அதை கவனம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அதை மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். அதை மட்டும் பாருங்கள். உங்கள் கவனம் அதில் மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அதை மட்டும் பாருங்கள். இன்னும் ஒரு 1 மினிட் பாருங்கள். அப்படி பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் மற்ற விஷயங்களை பாருங்கள். ஈவன் அதே மாதிரி காலையில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கூட முதல்ல யாருக்கும் நெகட்டிவ் பார்ட்டிக்கெல்லாம் பேசாதீங்க. பாசிட்டிவான நபருக்கு பேசுங்க. யார் நல்லவங்களோ, யார் உங்கள் மனசுக்கு பேசினா சந்தோஷத்தை கொடுக்குறவங்களோ, யார்கிட்ட பேசினா ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகுமோ, இல்லை யார்கிட்ட பேசினா ஒரு சாந்தம் சந்தோஷம் இருக்குமோ, முதல் கால் முடிஞ்ச வரைக்கும் 3 கால் அப்படின்னா முதல்ல பாசிட்டிவான நபர்களுக்கு பேசுங்க. வில்லங்க பார்ட்டி, கடங்காரன், பிரச்சனை பண்ணுறவன், உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குறவன் அப்படின்னவங்களாம் நீங்கள் எடுத்த உடனே ஃபோன் பண்ணாதீங்க. அன்றைக்கி நாள் முழுசும் விளங்கிடும். ஸோ அதனால் முதல் கால் மினிமம் 3 கால், அப்படி முடியலன்னா ஃபஸ்ட்டு கால் நல்ல மனுஷர்கிட்ட பேசுங்க. யார்கிட்டேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வருமோ, யார்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் தாட் ஃபார்ம் உங்களுக்கு வருமோ அவங்ககிட்ட பேசுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. சரியா? ஐ திங்க் இட் இஸ் ரைட் சைட் ஃபார் எவ்ரி ஒன். எஸ், எவ்ரி ஒன். ரைட் ஹேண்ட் சார், ரைட் ஹேண்ட், ரைட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பார்க்கணும். ரைட் ஹேண்ட் அதை பாருங்க, வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ 15 விதமான பொருட்களை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ முதல் உங்கள் ரொம்ப ஈஸியாக செலவே இல்லாத டக்குன்னு உடனடியாக கிடைக்கக்கூடிய கை தான் வலது உள்ளங்கையை பாருங்கள். சரியா? இதை பாருங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து என்ன வித்தியாசம் தெரியுது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இருந்து அதை பார்க்கலாம். ஐயா, அது எப்பவுமே லேடிஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட், ஜென்ஸுக்கு ரைட் ஹேண்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா, அது அப்படியெல்லாம் இல்லைங்களா? அதாவது லேடிஸ்க்கு லெஃப்ட் ஹேண்டு, ஜென்ஸுக்கு ரைட் ஹேண்டு அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னாமா, நீங்கள் படங்கள் பார்க்கணும் அப்படின்னும் போது ரைட் ஹேண்ட்லேயும் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட்லேயும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. 2 கையிலையுமே தான் பார்க்கணும். இப்போ காலையில் நீங்கள் வலது உள்ளங்கை பார்க்கணுன்றதுக்கு காரணம் வேறு, அது காரணம் வேறு. பட் இடது கையால் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றது கிடையாது. சில விஷயங்கள் செய்யக்கூடாது. நான் வந்து வலது கையில் செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய சிஸ்டர் என்ன கேட்பாங்க, வலது கையை செய்யும் எப்போ தான் வலது கையை சொல்லிட்டு இருக்கிய, அப்போ இடது கை கடவுள் எதுக்கு படித்தான் சொல்லுன்னுவார். இடது கை எதுக்கு படித்தான்? அதை நான் விளக்கம் சொல்லியிருக்கேன், என் சிஸ்டருக்கு சொல்லியிருக்கேன். அப்போது எதெல்லாம் வலது கை யூஸ் பண்ணணும், எதெல்லாம் இடது கை யூஸ் பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு நீங்கள் வலது உள்ளங்கையை மட்டும் பாருங்கள், இடது உள்ளங்கை வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். நான் பின்னாடி தொடர்ந்து அதை பற்றி வாய்ப்பு கிடைக்கும் போது இறைவன் அருளினால் உங்களுக்கு அதை பற்றி தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வலது உள்ளங்கை பார்த்தா போதும். சரியா? எல்லாருமே பார்க்கணும், லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே பார்க்கணும். லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வலது உள்ளங்கை தான் பார்க்கணும். லேடிஸ் இடது கை பார்க்கணும். இங்கே அது கிடையாது. இங்கே நீங்கள் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வலது உள்ளங்கை பார்க்கணும். குழந்தைக்குன்னு ஒரு புறம் வந்துட்ட பிறகு அது வலது உள்ளங்கை பாருன்னு சொல்லி கொடுக்கும். இதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குது, சில மந்திரங்களை சொல்லி பார்க்கணும். பட் அந்த சில மந்திரங்களை சொல்லி பார்க்கணும் அது இந்து சமயம் சம்மந்தப்பட்ட மாதிரி வந்து இப்போ கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்ட். கரிசலாங்கண்ணி, தூதுவளை மற்றும் முசுமுசுக்கை சேர்ந்த பற்பொடி கரெக்ட். ஆனால் அந்த பல்பொடி கரெக்டு. ஆனால் வந்து உள்ள தொண்டைக்குள்ளே வைக்கிறது எல்லா மூலிகையும் கொண்டு போகக்கூடாது. ஐயா ஒருத்தர் சரியாக போட்டிருக்காரு, இந்த கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்கை இதெல்லாம் சொல்லி வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அருமையான சிஸ்டம், கரெக்டு தான். அதான் பல்பொடி யூஸ் பண்ணணும். ஆனால் கருணாநிதியா கரெக்ட், 100% கரெக்ட், யூஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், கரெக்ட் அது. பட் அந்த தொண்டைக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து கரிசலாங்கண்ணி மட்டும் வைக்கலாம். வேறு சில மூலிகைகள் இருக்குது, நமக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே வந்து வைக்கிறது கரிசலாங்கண்ணி மட்டும் வச்சா போதும். கரிசலாங்கண்ணி மட்டும் உள்ளே நீங்கள் அப்படியே தொண்டையில் உள்ளே வச்சிங்கன்னா அது நீர் வந்துக்கிட்டே இருக்கும் எடுக்க. ஆனால் சில பேருக்கு அது கோல்டு பண்ணிவிடும், பயந்துடக்கூடாது. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் உள்ளே அந்த கரிசலாங்கண்ணி பொடியை வச்சேன், கரிசலாங்கண்ணி சாரை உள்ளே வச்சேன், ஆனால் வச்சதுனால எனக்கு வந்து கோல்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் பயந்துருவாங்க.
பயப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அப்படி ஒரு வீக்லி ட்ரைஸ் மாதிரி அப்படி பண்ணுங்க. அப்படியே வச்சிங்கன்னா நீர் வரும். அந்த நீர் வந்து உங்களுக்கு பெரும்பாலான நோய்களை போக்கும். சித்தர்கள் எல்லாமே ப்ரிவென்ஷனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டியூரேஷன் பர்பஸ்ன்றது ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் ப்ரிவென்டிவ். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. கண்ணாடி போட வேண்டியதே இல்லை. பிரெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. தலைக்கு மேல எந்த நோயுமே வராது உங்களுக்கு. தலையில கட்டி சார், அந்த மூளையில கட்டி சார், இந்த பிரச்சனை சார், அந்த பிரச்சனை சார். இப்போ தலைக்கு மேல எவ்வளவு நோய்கள் இருக்கு, அந்த நோய்கள்லாம் வரவே வராது. எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை யாரும் ஃபாலோ பண்றது அவ்வளவுதான். பிகாஸ் ஆஃப் தட் பேட் கர்மா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வலது உள்ளங்கை மட்டும் பாருங்க கையில. அதே மாதிரி அது வந்து கரிசலாங்கண்ணி தான். கரிசலாங்கண்ணியில வெள்ளையும் இருக்கு, மஞ்சளும் இருக்கு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மூலிகையை எடுக்கணும். அந்த மூலிகை பொடியை எடுத்து உள்ளது பொடி வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா சாருன்னு போது அது ஈஸியாக உள்ள போயிடும். அது ஒரு இந்த கரகரப்பு எதுவும் இருக்காது. பட் பொடியாக வைக்கும் பொழுது சில பேருக்கு அந்த அது ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். அதனால் பொடியாக போடுறவங்க வந்து அதை வந்து நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிடுங்க. பொடியை போடுறோம், கரிசலாங்கண்ணி பொடியை போடுறோம் கூட நல்லா போட்டு கலக்கிட்டு அது மெதுவாக அந்த எசன்ஸை எடுத்து அப்படியே உள்ள வைங்க. உள்ளே வச்சிங்கன்னா அது வரும். உள்ளே வந்துச்சுன்னா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா யூஆர் கெட்டிங் பியூரிஃபைட் டே பை டே. டெய்லி அன்னன்னைக்கு பண்ணிடுங்க. ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டிய நோய்கள் உங்களுக்கு வராது. தலைக்கு மேல இருக்கிற நோய்கள் எதுவுமே வராது. ஐயா, இதை நெய்யில கலந்து வைக்கலாம் இல்லைங்க? சொல்லுங்க. நெய்யில இதை கலந்து வைக்கலாம். ஆஹா, இல்லை இல்லை இல்லை. நீங்க இந்த பர்பஸ் நெய் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி மூலிகை பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மூலிகை பொடி நல்லா தண்ணியில் கலந்து அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாறு கிடைச்சதுன்னா சாறு அது மட்டும் போடும். நெய் கலக்க வேண்டாம். நெய் அதாவது நம்ம உள்ள தொண்டையில வச்சு அந்த டாக்ஸினை எடுக்கிறதுக்கு நெய் கலக்க வேண்டாம். நெய் வேண்டாம், வெறும் சாறு மட்டுமே போதுமா. சரிங்களா? ஓ, அந்த காலையில் எழுறதை பற்றியும் பேசியிருக்கோம், பல் துலக்கத்தை பற்றியும் பேசியிருக்கோம். இதை இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது இன்னையிலேருந்து நைட்டில் படுக்க போகும்போது பிஃபோர் கோயிங் டு பெட் இந்த சுய மன்னிப்புன்றது கேளுங்க. இந்த சுய மன்னிப்பு அப்படின்றது வந்து எல்லாருமே கேட்கணும். லைஃப் லாங் கேட்கணும். சார் ஒரு வாரங்க போதுமா, 10 நாள் போதுமா, 1 இயர் போதுமா, இல்லை என் பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் போதுமா? இல்லை லைஃப் லாங் கடைசி வரைக்கும் நம்ம கேட்கணும். கடைசி வரைக்கும் கேட்கணும். இது பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணுறீங்க, சர்ச்சஸ்க்கு போய் ப்ரே பண்ணுறீங்க, மாஸ்க்கு போய் ப்ரே பண்ணுறீங்க, நிறைய பரிகாரங்கள்லாம் நிறைய போகிறீங்க. இதெல்லாம் போய் கிடைக்காத பலன் நிறைய ஜோதிடர்களை பார்க்குறீங்க, அவங்க நிறைய பரிகாரம் சொல்கிறாங்க. இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணால் கிடைக்காத பலன் இப்போ நாம் சொல்லிக் கொடுக்குற அந்த மன்னிப்பு கேட்பதன் மூலம், மன்னிப்பு கொடுப்பதன் மூலம், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட மன்னிப்பு கொடுக்கணும், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட மன்னிப்பு கொடுக்கணும், அதை பற்றி தெளிவாக அடுத்தடுத்த வகுப்புகளில் சொல்கிறோம். டெய்லி ஒன்று சொல்கிறோம். அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பாசிட்டிவாக எப்படி மாறுதுன்னு பாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் எப்படி வெளில வரீங்கன்னு பாருங்கள். உங்கள் கஷ்டங்களும் எப்படி வரீங்கன்னு பாருங்கள். இதையெல்லாம் இது வரைக்கும் யாரும் சொல்லாததுனால தான் இப்போ கர்மா எனர்ஜி ஹீலிங் ஒன்று உருவாக்கி அது மூலமாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இறைவனுடைய ஆணை இது, சித்தர் பெருமக்களுடைய ஆணை இது, என்னுடைய குருமார்களுடைய ஆணை இது. இது எல்லா மக்களுக்குமே பொருந்தும். இதை எல்லாரும் பயன்படுத்தினா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. டாக்டர் இளங்கோ கிடையாது, ஆசிஸ்டன்ட் கிடையாது. இதை மைண்டை வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து சுய மன்னிப்பு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இதை நான் இப்போ படிச்சிடுறேன். பட் இந்த காப்பி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்ப சொல்கிறேன். இதை இன்னைக்கு நைட்ல இருந்து இது எப்போ வேணாலும் படிக்கலாம், எனி டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். போகும்போது அவசரமாக படிச்சுட்டு போகக்கூடாது. டாக்டர் படிக்க சொன்னாருன்னு அவசரம் படிக்கக்கூடாது. இந்த ஹோல் ஹார்ட்டடாக டெடிக்கேட்டடாக பீஸ் ஆஃப் மைண்டாக எப்போ இருக்குங்களோ அது படிங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கோ, எப்பெல்லாம் எமோஷனாக இருக்கோ, எப்பெல்லாம் டென்ஷனாக இருக்கோ, இதை எடுத்து படிச்சிங்கன்னா அந்த டென்ஷன் அப்படியே போயிடும். கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கஷ்டம், அந்த பிரச்சனை எல்லாம் அப்பப்போ போயிடும். அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன் என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அது இல்லாதவங்க இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். இது அனுபவத்தில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இது காப்பி எல்லாருக்குமே உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். Day 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, June 1 ஸ்கூல் ஆரம்பிக்கும்.
அப்பெல்லாம் இப்பெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. ஒரு ஒரு சிஸ்டமும் ஒரு ஒரு டே வச்சுக்கிறாங்க. அவங்க லீவ் சிஸ்டம் தனி, எஜுகேஷனல் ஹாலிடேஸ் தனி, எஜுகேஷனல் ஸ்கூல் டேஸ் தனித்தனியாக வச்சுட்டு ஒரு சிஸ்டம் குழப்புறாங்க. ஸ்டேட் போர்டு ஒன்று, சிபிஎஸ்சி ஒன்று, ஐசிஎஸ்சி ஒன்று ஒன்று வச்சுட்டு ஒரு ஒரு டைமுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்பெல்லாம் வந்து ஜூன் 1னா ஸ்கூல் திறக்கும், ஏப்ரல் 30னா ஸ்கூல் மூடிடும். அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இதுக்குள்ளே அந்த 220 டேஸ் முடிச்சிடுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஸ்கூல் டேஸை 220 டேஸ் முடிச்சிடுவாங்க. அப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது, ஜூனில் ஆரம்பிக்கும் போது டீச்சர் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் இன்னிலேருந்தே பார்த்து ஒழுங்காக படிங்கன்னுவாங்க. அன்னன்னைக்கு பார்த்து அன்னன்னைக்கே படிங்க, அன்னன்னைக்கு பார்த்து அன்னன்னைக்கே படிங்கன்னு சொல்லுவாங்க. அன்னன்னைக்கு பார்த்து அன்னைக்கே படிப்போம். அப்போல்லாம் நாங்கள் அப்படி தான் படிப்போம். பட் இப்போ அப்படி இல்லை. எக்ஸாமினேஷன் 10 நாள் முன்னாடி படிக்கிறாங்க, எக்ஸாமினேஷன் 1 வீக் முன்னாடி படிக்கிறாங்க, இல்லை எக்ஸாமினேஷன் 1 வீக்கு 10 டேஸு படிக்கிறாங்க. இன்னும் சில பேர் எக்ஸாம் 3 நாள் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. தப்பான பழக்கம், தப்பான நடைமுறை, தப்பான வழிகாட்டுதல்கள். நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். சுய மன்னிப்பு. இறைவா, இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாழ்மையுடன் இறை மன்னிப்பு கேட்கின்றேன். பொருளுணர்ந்து டெடிகேட்டடாக படிக்கணும். இறைவா, இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாழ்மையுடன் இறை மன்னிப்பு கேட்கின்றேன். எஸ். அடுத்தது, எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நான் மற்றவர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தாழ்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். கடவுள்கிட்ட கேட்குறீங்க, இது கேட்குறீங்க. எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும், இந்த மூணுத்துலையும், எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நான் மற்றவர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தாழ்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் கொடுத்த துன்பங்களுக்காகவும் நான் அவர்கள் அனைவரையும் மனதார மன்னிக்கின்றேன். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் கொடுத்த துன்பங்களுக்காகவும் நான் அவர்கள் அனைவரையும் மனதார மன்னிக்கின்றேன். எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் மற்றவர்கள் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் கொடுத்த துன்பங்களுக்கும் நான் அவர்கள் அனைவரையும் மனதார மன்னிக்கின்றேன். எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் மற்றவர்கள் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் துன்பங்களுக்கும் நான் அவர்கள் அனைவரையும் மனதார மன்னிக்கின்றேன். அடுத்தது, இறைவா, நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளுடனும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீர்களாக. இதெல்லாம் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட பிளஸ்ஸிங் கேட்கணும். இறைவா, நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளுடனும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீர்களாக. தயவு செய்து ஆசீர்வதிப்பீர்களாக அப்படின்னு சொல்லி போட்டு கேளுங்க. இறைவா, நன்றி நன்றி நன்றி, இதைத்தான் கேட்கணும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்களா, இறைவா, எனது குடும்பத்தினரும்
நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் நிறைந்த செல்வத்துடன் இனிய உறவுகளோடும் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை ஆசீர்வதிங்கள் சொல்லி இதை மட்டும்தான் கேட்பாங்க. மேலே இருக்கிறதெல்லாம் விட்டுடுவாங்க. இதைத்தான் இயேசு பெருமான் ஒரு இடத்துல கேட்பார். பைபிளில் போட்டு வரும். நீ உன்னுடைய எதிரியை மன்னிக்காத போது நான் உன்னை எப்படி மன்னிக்க முடியும்னு கேட்பார். நீ உன்னுடைய அனுப்ப சொல்கிறேன் சார், பிடிஎஃப் அனுப்ப சொல்கிறேன் சார், அனுப்புவாங்க சார். இங்கிலீஷ்லேயே அனுப்பிவிட சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் அனுப்பிவிடுவாங்க சார். எஸ் எஸ் பண்ணிடலாம். நீங்களே கொஞ்சம் மனசாட்சி தொட்டு பாருங்க. கோயிலுக்கு போயிருப்பீங்க, மாஸ்க்கு போயிருப்பீங்க, சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. இந்த நேரம் சொன்ன விஷயத்தெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டீங்க. எனக்கு இது வேணும் மட்டும் தான் கேட்பீங்க. என் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், என் பிள்ளைக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வேணும், என் பிள்ளைக்கு நல்ல அலையன்ஸ் வேணும், எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது ப்ரமோஷன் வரணும், எனக்கு இந்த நகை வாங்கணும், எனக்கு இந்த சொத்து வாங்கணும், எனக்கு நல்ல சம்மந்தி அமையணும், நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு நம்ம வெதர் வி ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படின்றது யாரும் பார்க்கறதில்ல. நாம் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறோமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வகுப்புகள் சொல்லியிருக்கேன். இறைவனுடைய ஆட்சியில் இந்த இறை சட்டத்தின்படி நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அதுக்கு நான் தகுதியை நம்ம கிரியேட் பண்ணிட்டா நம்ம யாருக்கும் போய் கேட்க தேவையில்லை, அது தானாக வரும். நமக்கு உண்டான தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருக்கணும். தகுதினா அரசாங்கம் வைக்கிற தகுதி, மனிதர்கள் வைக்கிற தகுதி இல்லை, கர்ம தகுதி. கர்மா படி நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். உங்ககிட்ட குட் கர்மா சிம்பிள். ஊட்டி கடிச்சு பார்த்தா அங்கே தான் நிற்கும். உங்ககிட்ட குட் கர்மா நிறைய இருந்து பேட் கர்மா கம்மியாக இருந்தது அப்படின்னா, பேட் கர்மா இல்லை குட் கர்மா இருக்குன்னா எவ்வளோ கூட குட் கர்மா இருக்கோ அவ்வளோ கூட தானாக கிடைக்கும். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் எதுவுமே கேட்க வேண்டாம், எதுவுமே சர்ச் பண்ண வேண்டாம், தேட வேண்டாம், தானாக கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த தகுதியை நம்ம உருவாக்கிக்கணும். என்னுடைய சிஸ்டருக்கு சரி பண்ணிக்கலாம், அது நீங்கள் அப்புறம் போட்டு பண்ணிடலாம் சார். எல்லாருக்கும் தமிழ் இங்கிலீஷ் எல்லாருக்குமே அனுப்பிச்சிடும். எல்லாருக்கும் அனுப்பிச்சிடும். குரூப்பில் யாராக இருக்காங்களோ எல்லாருக்கும் அனுப்பிச்சிடும். குரூப்பில் இல்லாதவங்களுக்கும் அனுப்பிச்சிடும். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இது எப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்த மாட்டை கட்டுறதில்லை, போன மாட்டை தேடுறதில்லை. வந்த மாட்டை கட்டுறதில்லை, போன மாட்டை தேடுறதில்லை. கிராமத்து பழமொழி. மாடெல்லாம் வந்துச்சு, நம்ம மாடு எல்லாம் போயிட்டு மேய்ச்சலுக்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு அப்படின்னா பிடிச்சி கட்டுவாங்க. மாடு எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா கட்டலைன்னா அது பார்த்து திருப்பி எங்கன்னா போயிடும். அப்புறம் மேய்ச்சலுக்கு போயிட்டு ஈவினிங் வரும். வந்த பிறகு கட்டி விடுவாங்க. அப்போது எல்லா மாடும் வந்திருக்கா கரெக்டாக எல்லாம் செக் பண்ணுவாங்க. வரலன்னா போய் தேடுவாங்க. என்னடா மாடு காணாம போச்சு, இது 2 மாடு குறையுது, 4 மாடு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அதுக்கு நமக்கு ஆப்போசிட். வந்த மாட்டை கட்டுறது இல்லை, போன மாட்டை தேடுறது இல்லை. பட்டு கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் அப்படி தான். இங்கே யாரும் வர்றீங்கன்னா ஏன் வர்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க. பல்வலி அதிகமாக உள்ளது. சரி, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? சரி, நான் ஆன்சர் பண்ணுறேன். எதையோ பேசிட்டு இருந்தோமே. எஸ். வந்த மாட்டை கட்டுறதில்லை, போன மாட்டை தேடுறதில்லை. அப்போது மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த மேய்ச்சலுக்கு இன்சார்ஜ் இருப்பார். அவர் கட்டுவார். எவ்வளோ மாடு போச்சு, எவ்வளோ மாடு போடுவாங்க. அப்போ வந்த மாட்டை எவ்வளோ கணக்கு பண்ணுவாங்க. வரலன்னா போய் தேடுவாங்க. அங்கே போய் தேடி பிடிச்சி அதை மாட்டை கொண்டு திருப்பி கட்டி டேலி பண்ணிடுவாங்க. எத்தனை மாடு வெளியில் போயிருக்கோ அத்தனை மாடு வந்துதான். கர்மா எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்த மாட்டை கட்டுறதில்லை, போன மாட்டை தேடுறதில்லை. நீங்கள் வரீங்களா, வாங்க. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேள்விலாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் போகிறீங்களா, போங்க. ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கலாம் கேட்கவும் மாட்டாங்க. சில பேர் என் மேலே கோச்சிக்கிட்டு குரூப் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ரைட், கேரி ஆன் பண்ணட்டுமே, அதில் போய் என்ன இருக்குது? இல்லை டாக்டர், நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க. பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கோச்சிட்டு போகிறாங்களோ அவங்க கர்மா போட்டோம், அதை பற்றி என்ன இருக்குது, பரவாயில்ல. ஸோ டாக்டர்கிட்ட விஷயம் இருக்குது, விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை கேட்டு நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், அடுத்த லெவலுக்கு போயிடணும், உயர்நிலைக்கு போகணும், பிரைவேட் நிலைக்கு போகணும், இந்த பிரைவேட்லையும் நம்ம எல்லா சந்தோஷம் அடையணும்னா அவங்க கேட்டுட்டு வராங்க. ஓகே. இல்லை அதெல்லாம் சரியில்லை, நீங்கள் கிறிஸ்டல் வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் ஜெம்ஸ்டோன் வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் மக்களை அப்படி பயமுறுத்தி வச்சுட்டு இருக்கிறீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கோச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க சார், நான்லாம் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுறதே போதும், எனக்கு அதுக்கே டைம் இல்லை, பேசுவோம், தனிப்பட்ட முறையில் பேசுங்க, நேரம் இல்லை சார், கோச்சிட்டு போகிற போட்டு. ஸோ போன மாட்டையும் தேடுறது கிடையாது, வந்த மாட்டையும் கட்டுறது இல்லை. அவங்கவுங்களுக்கு யார் சுகப்படணும் அமைப்பு இருக்கோ அவங்க வர போகிறாங்க, பயன்படுத்திக்க போகிறாங்க. யார் கஷ்டப்படணும் அப்படின்ற அமைப்பு இருக்கோ, யாருக்கு இன்னும் அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடணுன்ற அமைப்பு இல்லையோ, சுகப்படணுன்ற அமைப்பு இல்லையோ, அவங்க வருவாங்க, வந்துட்டு போயிட போகிறாங்க. அது அவங்களா பட பிறவியில் அடிபட்டு உதப்பட்டு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் கற்றுக்கிட்டு பின்னாடி வர போகிறாங்க. எங்கேயா இருந்தாலும் வந்து தான் ஆகணும். தேர் ஊரெல்லாம் சுற்றினாலும் நிலைக்கு தான் வரணுன்னுவாங்க. தேர் ஊரெல்லாம் எங்கேயா சுற்றினாலும் கடைசியில் நிலைக்கு அங்கே தான் வந்து நிற்கணும்னுவாங்க. அது மாதிரி எங்கே போனாலும், எங்கே ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் போனாலும், எந்த ஸ்கூல் ஆஃப் ஒரு சப்ஜெக்டுக்கு போனாலும், எங்கே போனாலும், எந்த அமைப்பு இந்த அமைப்பு இல்லை, அந்த அமைப்பு இல்லை, இந்த அமைப்பு இல்லை, அந்த குரு இந்த குரு அந்த குரு இந்த குரு, எந்த குரு கிட்ட போனாலும் கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கணும். இதுதான் அல்டிமேட் எண்ட். அல்டிமேட் சொல்யூஷன் வந்து கர்மா எனர்ஜி ஹீலிங் தான். இந்த அல்டிமேட் ஹீலிங்கில் குரு சிஷ்யன்லாம் கிடையாது, எல்லாமே குருக்கள் தான், எல்லாமே கற்றுக்க வேண்டியவங்களாம் குருக்கள் தான். நான் வந்து சைன் போஸ்ட் வழிகாட்டுறேன், அவ்வளோதான். நீங்கள் என்னுடைய லோகோவை பார்த்தீங்கன்னா கூட குரு அப்படின்னா எங்கேயும் இருக்காது, கைடுன்னு தான் இருக்கும். என்னுடைய லோகோவை பார்த்தீங்கன்னா டாக்டர் இளங்கோன்னு போட்டிருக்கோம், லோகோ போட்டிருப்பாங்க, லோகோவில் வந்து கைடுன்னு தான் இருக்கும். கைடு, வழிகாட்டி, நான் வழி காட்டுறேன். இந்த ரூட்டு, இந்த ஜங்ஷனு, இப்படி போனால் சென்னை வரும், இப்படி போனால் கோயம்புத்தூர் வரும், இப்படி போனால் மும்பை வரும், இப்படி போனால் கல்கட்டா வரும், ஒரு சைன் போஸ்ட். நான் இப்படி போனால் இது கிடைக்கும், இப்படி போனால் இது கிடைக்கும். இல்லை நான் இந்த ரூட்டில் தான் போவேன், எனக்கு ராங் ரூட்டில் தான் போவேன், எனக்கு அந்த ஊர் டெஸ்டினேஷன் அடையலாம் முடியாது. ஸோ டாக்டர் இளங்க வந்து ஒரு சைன் போஸ்ட், வழிகாட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, வழிகாட்டி மரம்னு சொல்லுவாங்க, வழிகாட்டி மரம். அந்த வழிகாட்டி மரம் தான் சைன் போஸ்ட். ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஜங்ஷன் வருது, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ இந்த பக்கம் போனால் இந்த ஊர் வரும், இந்த பக்கம் போனால் ஏன்ற ஊர் வரும், இந்த பக்கம் போனால் பின்ற ஊர் வரும். ஓகே, அங்கே நான் சைன் போஸ்ட்டாக நான் நின்று காட்டுறேன், இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் பின்னு சொல்கிறேன். நான் ஏ ரூட்டில் தான் போவேன், ஆனால் எனக்கு பி ஊர் வரணும்னு நினச்சின்னு போனால் கிடைக்காது. பி ரூட்டில் போகிறீங்க, நான் பி ரூட்டில் போனால் பி ஊர் தான் வரும், அந்த பி வராது. அங்கே நான் ஏ தான் வரணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே ஏ வராது, பி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போகிற ரூட்டை தவிர மற்ற ரூட் போயிட்டுருக்குறோம், கோயம்புத்தூர் வராது. கோயம்புத்தூர் போகிற ரூட் போனால் தான் கோயம்புத்தூர் வரும். சென்னையிலேருந்து மும்பை போகணும்னா சென்னையிலேருந்து மும்பை போகிற ரூட் தான் போகணும். நம்ம சென்னையிலேருந்து மும்பை போகிற ரூட் விட்டு நான் கல்கட்டா போகிற ரூட்டை போயிட்டு எனக்கு பாம்பே வரும், மும்பை வரும் அப்படின்னா எப்படி வரும்? வராது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அதான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய தப்பு அதான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூட்டு போகிறோம், அந்த ரூட்டு எதுக்கு போகணும்னு தெரியல, இந்த ரூட்டு போகிறோம், இந்த ரூட்டு எதுக்கு போகணும்னு தெரியல, மாறி மாறி போயிட்டுருக்கோம். அந்த சரியான ரூட்டை போகக்கூடிய காட்டக்கூடிய தான் கர்மா எனர்ஜி ஹீலிங். இந்த ரூட்டில் போங்க, உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த ரூட்டில் போங்க, இது ரூட்டும் கிடைக்கும். இந்த ரூட்டில் போனால் இத்தனை கிலோமீட்டர் இந்த ஊர் இருக்குது, இத்தனையாவது கிலோமீட்டர். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு 50 கிலோமீட்டர் மதுரை வந்துடுமா, 100 கிலோமீட்டர் மதுரை வந்துடுமா? நீங்கள் நினைக்கிற ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு, இந்த ஸ்பீட் சார், நான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்கேன், இருந்து எனக்கு வந்து 100 கிலோமீட்டர் போனால் மதுரை வந்துடுமா? இல்லை, மதுரை 200 கிலோமீட்டர் இருக்குப்பா, மதுரை 200 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு சொல்லுது, சைன் போஸ்ட் காட்டுது, அங்கே இருக்கிற மைல்கள் காட்டுது. அதெல்லாம் முடியாது, நான் 100 கிலோமீட்டர் தான் போவேன், எனக்கு மதுரை வரணும்னு நான் என்ன பண்ணுவேன்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் நினைக்கிறாங்க. சரி சார், ஓகே, நீங்கள் கரெக்டான சைன் ரூட் காட்டிட்டீங்க, அப்போ இது வந்து நான் 100 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன், எனக்கு மதுரையாக காணுமே, மதுரைக்கு இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் போகணும், ஏன்னா 200 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கீங்க நீங்கள். அப்போது 200 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி நான் 100ன்னு காட்டுறேன், அப்படின்னா 100ல் போனால் 100ல் என்ன ஊர் இருக்கும் அதான் இருக்கும். அப்போ 200 கிலோமீட்டர்ஸ் போனால் அந்த ஊர் என்னவோ அங்கேயே இருக்கும். ஸோ எத்தனை கிலோமீட்டர் எந்த ஊர் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், அதே கை காட்டி மரம் அங்கேயே கொடுக்குறேன். இத்தனை ஊருக்கு போனால் இவ்வளோ கிலோமீட்டரு, இத்தனை ஊர் இந்த ஊருக்கு போனால் இந்த கிலோமீட்டர், இந்த ஊருக்கு போனால் இந்த கிலோமீட்டர்னு சொல்லி போர்டு போட்டிருக்கோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் போர்டு போடுது, டாக்டர் உங்கள் கையை காட்டுறாரு. ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் ரைட்டு ஓகே, ஆனால் நான் 50 கிலோமீட்டர் தான் போவேன், எனக்கு அந்த ஊர் வந்துடணும்னா நான் என்ன பண்ணுவேன்? கர்மா எனர்ஜி ஹீலிங் என்ன பண்ணும்? எந்த ஊருக்கு நீங்கள் போகணுமோ அந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியே ஆகணும், அது கிராஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் அந்த ஊருக்கு போகலை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த ஊருக்கு தான் போகணும், ஒரு டெஸ்டினேஷன் கரெக்டாக வச்சுக்கும் போது அது எத்தனை கிலோமீட்டர் போகணும் அத்தனை கிலோமீட்டர் போகணும். நீங்கள் பாதி நீங்கள் ஊர் வரலையே நீங்கள் தப்பாக டைரக்ட் பண்ணிட்டீங்க டாக்டர், நீங்கள் சரியாக சொல்லலை டாக்டர், நீங்கள் கரெக்டாக எனக்கு ட்ரீட் பண்ணல, கர்மா ஹீலிங் எனர்ஜி வேஸ்ட்டு, டாக்டர் இவங்க வேஸ்ட்டுன்னா டாக்டர் இவங்க கர்மா எனர்ஜி ஹீலிங் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த 200 கிலோமீட்டரா 300 கிலோமீட்டரா நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணால் தான் அந்த ஊருக்கு போக முடியும். நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க டெஸ்டினேஷனை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ கர்மா வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. கர்மா வந்து எல்லாருக்கும் வேலை செய்யறது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். பாசிட்டிவாக வேலை செய்யும், நெகட்டிவாக வேலை செய்யும், அவங்கவுங்க என்ன வச்சுருக்காங்களோ பொறுத்து. சரியா?
இப்போ இதை வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தனியாக வச்சுக்குவோம். அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தவறு செய்கிறீங்க, அப்போ அந்த தவறுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குது. அரசாங்கம் மேக்ஸிமம் என்ன தண்டனை கொடுக்கும்? மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மெண்ட் உள்ளே போடும், இல்லை கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லிட்டு உள்ளே ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏதோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. 2 மணியில் பெனால்ட்டி போடும். இது 3. இந்த மாதிரி ஏதோ சில வகைகள் தான் போடும்னு நினைக்கிறேன் நான். அரசாங்கம் வந்து இதான் பண்ணணும். நீங்கள் எந்த நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த நாட்டு அரசாங்கமாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு குற்றமாக இருந்தாலும், ஒரு தண்டனைகள் ஒரு 3-4 தண்டனைகள் தான். இம்ப்ரிசன்மெண்ட், ஜெயிலில் போடுறது, கடுங்காவல் தண்டனை, அது உள்ளே போய் ஏதோ ஒர்க்கெல்லாம் பண்ணணும், நிறைய வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் தூக்கு தண்டனை போடுவாங்க, லைஃப் சென்டென்ஸ்னு சொல்லிட்டு. அது ஆயுட்கால தண்டனை ஏதோ சொல்கிறாங்க, இப்போ 18 இயர்ஸோ ஏதோ சொல்லுவாங்க. அதை விட்டுனா டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை, தூக்கு போட்டு கொண்டுடுவாங்க, அவ்வளோ மேட்டர் ஓவர், முடிஞ்சு போச்சு. இது ஒரு 4 தண்டனை தான். பட் இறை சட்டத்தின்படி மனிதர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை எல்லாம் என்ன அப்படின்னா, அதுக்கு இத்தனை நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது. உலகத்தில் 800 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 800 கோடி விதமான தண்டனைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை யாரும் சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. 800 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 800 கோடி விதமான தண்டனைகள். எப்படி வந்து இப்போ நான் கைரேகை வந்து டாக்டர் இளங்கோக்கு இருக்கிற கைரேகை யாருக்குமே இருக்கா? உலகத்தில் யாருக்குமே இருக்காது. ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தான் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிறோம். ஈவன் ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயம் கூட தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிறோம். மற்ற முக்கியமான இருந்தால் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிறோம். ஏன்னா அதை தவிர வேறு யாருக்கும் இருக்காது அந்த ரேகைகள்னு சொல்லிட்டு என்ன மாறுன்றது வேறு சப்ஜெக்ட். அது இப்போ வேண்டாம், நம்ம இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் பேசுவோம், அதுக்குள்ள டைவேட் ஆக வேண்டாம். ஸோ இப்போ கைரேகை மாறாது, உலகம் முழுசும் இருக்கிற எல்லாருக்கும் மாறாது. இதுக்காக பிரிட்டிஷில் வந்து ஒரு ரீசர்ச் கமிட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருடைய கைரேகையை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. 20 lakhs பீப்புள் ஒரு ரீசர்ச் பைலட்டாக ஒன்று பண்ணாங்க. 20 லட்சம் பேருக்கும் பண்ணால் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒன்றும் டேலியே ஆகலை. 20 லட்சம் பேருக்கு கைரேகைகளை எடுத்து பார்த்தா 20 லட்சம் பேருக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கு டேலியே ஆகலை. அப்போ ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க? அந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன கொடுக்குறாங்க? உலக மக்களுடைய கைரேகை ஒன்றுக்கொன்று பொருந்துவது இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க அவங்க. இது ஒரு ஜேர்னலில் வந்தது, அந்த மெசேஜ் உங்களுக்கு சொன்னேன். அப்போது எப்படி வந்து ஒரு தனி மனிதனும் ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டின்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் என்டிட்டி ஒரு நிறுவனமாக, தனி ஒரு அமைப்பாக இருக்கின்றானோ, அதே மாதிரி தண்டனைகளும் அப்படித்தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கஷ்டம் முழுக்க உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவினால் வருகின்றது. வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட். அதுதான். எந்த தப்பு செஞ்சோமோ அதே தண்டனை தான் நமக்கு வரும். இறைவன் மாற்றி கொடுக்க மாட்டார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட்டை கொடுக்குறது 4-5 வகை தான். அவன் எந்த கிரைம் பண்ணியிருந்தாலும், எந்த குற்றம் செஞ்சிருந்தாலும், எந்த மாதிரியா இருந்தாலும் இந்த 4-5 கூட தான் வரும். இதை தவிர வேறு எதுவும் கொடுக்காது. ஆனால் கடவுள் மட்டும்தான் ஒரு தனி மனிதன் என்ன தவறு செய்திருக்குனாலும் அந்த தவறுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை கொடுப்பார். அதை தவிர வேற தண்டனை எதுவுமே கொடுக்க மாட்டார். அப்போ நல்லா ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு டாக்டர்ல உங்க தப்பா நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. உங்க என்ன கஷ்டம் நீங்க படுறீங்கன்னு பாருங்க, எந்த கஷ்டனாலும் நீங்க சஃபர் ஆகுறீங்கன்னு பாருங்க. இல்லை யாருக்கும் சொல்லிக்கணும், உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை, கஷ்டங்கள் தான் நிறைய பேருக்கு இருக்கு சார். ப்ளூரல்ல சொல்லுங்க, உங்க மைண்ட் தாட் எனக்கு வருது, அதனால சொன்னேன். ப்ளூரல்ல சொல்லுங்க சார், சிம்பிள்லாம் கிடையாது, ப்ளூரல் நிறைய இருக்கு சார். ஸோ எந்த கஷ்டங்களால் நீங்க பாதிச்சிருக்கிறீர்களோ, எந்த கஷ்டங்கள் மற்றவங்க உங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ, இதே கஷ்டத்தை நீங்க 100 மடங்கு மற்றவங்க கொடுத்துருக்கீங்கன்றது மைண்டை வச்சு. இதுதான் உண்மை. இந்த பேசிக் பாயிண்ட்டை மைண்டில் வை. இதுதான் ஆனா ஆவண்ணா மாதிரி, ஆத்திச்சூடி மாதிரி, முதல்ல எழுத்து கற்றுக் கொடுக்குற மாதிரி. அதான் எந்த கஷ்டத்தை நீங்கள் படுகின்றீர்களோ, எந்த துன்பத்தை நீங்கள் உணர்கின்றீர்களோ, எந்த வலி வேதனை நீங்கள் உணர்கின்றீர்களோ, எந்த நோயால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இதே கஷ்டத்தை நீங்க மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதே கஷ்டம் வந்து மற்றவங்களுக்கு வருது. சார் வாய்ஸ் பிரேக்கிங் வருது பாருங்க. போட்டிருக்காங்க. ஸோ எந்த கஷ்டத்தை வந்து நீங்க
மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே கஷ்டம் தான் உங்களுக்கு வரும். மாற்றிலாம் கடவுள் கொடுக்க மாட்டார். அப்போ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எந்த ஜோதிடர்கிட்டையும் போக வேண்டாம், வேற யாருக்கிட்டையும் போய் கவுன்சிலிங் போக வேண்டாம். உங்க கஷ்டம் என்னவோ நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ இதையே குறைந்தபட்சம் 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு நீங்க மற்றவங்க கொடுத்துருக்கீங்க. இந்த 1000 மடங்கு 100 மடங்கு 10 மடங்குன்றது உங்களுடைய கர்மா, உங்களுடைய குட் கர்மா பேலன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து குறைச்சி கொடுக்குறாரு இறைவன். குறைச்சி தான் கொடுக்குறாரு இறைவன். ஓகே, சரி. பார்த்துக்கோங்க சார், உங்க சிஸ்டம், உங்க இண்டிவிஜுவல் சிஸ்டம் என்ன அதான் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் இங்கே கரெக்டாக இருக்குன்னு சார் சொல்கிறார். இங்கே நமதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார், உங்கள் சைடில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. அது கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க சார். ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். ஓ, டைவர்ட் ஆயிரும். எதை பற்றி பேசணும்? கர்மா வந்து நீங்க பண்ணினதுக்கு அதை விட கம்மியா தான் இறைவன் கொடுக்குறாரு. எஸ், கரெக்ட். இதுதான் டைவர்ட் ஆகிட வேண்டாம். அதுக்கு அதை ஆன்சர் பண்ணால் டைவர்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி குறைந்தபட்சம் 10 மடங்கோ 100 மடங்கோ 1000 மடங்கோ நீங்கள் யாருக்கோ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு வருது. அப்போ அந்த 100 மடங்கு 1000 மடங்கு 10 மடங்குன்றது வந்து உங்களுடைய கர்மா நிறைய இருந்துச்சுன்னா அதை குறைச்சி கொடுப்பார். குறைச்சி தான் கொடுப்பார். அப்போ உங்களோட கர்மா நிறைய இருந்ததுன்னா 10ல் 1 கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் கர்மா நிறைய இருந்தால் 100ல் 1 கொடுப்பார், 1000 1 கொடுப்பார். அந்த 1000 1 100ல் 1 குறைச்சி வருது உங்களுக்கு குட் கர்மா பேட் கர்மா பொறுத்து. பட் குறைச்சி தான் கொடுக்குறாரு. அப்போ இந்த 1% கஷ்டத்துக்கே நாம் இப்படி ஐயோ அம்மா ஆத்தா அப்படின்னா, அப்போ இதை மாதிரி நம்ம யாருக்கோ கொடுத்துருக்குங்க, அவங்க என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க, என்ன வழி வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அதை நீ ஒரு பங்காவது புரிஞ்சுக்கப்பா அப்படின்றதுக்காக தான் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. ஐயோ என்ன பணத்தையும் ஏமாற்றி போயிட்டானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம யாரையோ ஏமாத்திருக்கோம்னு அர்த்தம். நம்ம யாரையோ ஏமாத்திருக்கோம், அதனால அவன் வந்து இப்போ வந்து ஏமாத்திட்டு போறான். காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். முதல்ல காசு, அப்புறம் தான் எஃபெக்ட். வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், இதான் உண்மை. உண்மையை ஏற்றுக்கினாலும் உண்மையெல்லாம் மாறாது. உண்மையை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கணும்னா போயிட்டே இருக்கும். நாம தான் அனுபவப்பட்டுருக்கோம். என்ன இப்படி டார்ச்சர் கொடுக்குறானே அப்படின்னு நினைச்சு இந்த டார்ச்சர் நீங்கள் யாருக்கா கொடுத்துருக்கீங்க. என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுதே, புகுந்த வீட்டில் கஷ்டப்படுதுன்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் யாருக்கோ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். என் பையன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி சொன்னா இதே மாதிரி கஷ்டத்தை நீங்க யாருக்கோ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற யாருக்கோ கல்யாணம் ஆக நீங்க தடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, எங்கேயோ கல்யாணம் ஆகிறதுக்கு நீங்க தடங்களா இருந்திருக்கீங்க, தடையை உருவாக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் நோயாளி இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொன்னா இந்த நோயாளி கஷ்டப்படுகின்ற வலி வேதனை நீங்க யாருக்கோ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த துயரமாக இருந்தாலும் அதை நீங்க யாருக்கோ கொடுத்துருக்கீங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். இறை சட்டத்தினுடைய 18 விதிகளை அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அனுப்பிச்சுடுவாங்க, எல்லாருக்கும் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த இறை சட்டத்தினுடைய அந்த 18 விதிகள்ல முதல் விதி இதுதான், ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ். நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா வச்சிருக்காரு இறைவன். ரெக்கார்டு தான் பக்காவா வச்சிருக்காரு. அதெல்லாம் ரெக்கார்டு இல்லாம எவிடன்ஸ் இல்லாமலாம் அவர் கடவுள் கொடுக்கல. இந்த எவிடன்ஸ் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது, அவரோட தேவைன்னா கொடுக்கலாம். அதான் கிளைர் வாயின்ஸ்ல பார்த்து சொல்றோம். சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. அதனால நம்ம அது பூடகமா அப்படி சொல்றோம், புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓப்பனா சொல்லறதுக்கு நானும் விருப்பப்படல, சொல்ற மாதிரியான தகுதி உள்ளதாகவும் அதுவும் இருக்காது. அது கேட்டால் அவங்களுக்கே கஷ்டமா இருக்கும். நாம் இது பண்ணமான்னு அவனுக்கே தெரியாது, ஆனால் அவங்க பண்ணனால அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ எந்த துயரமாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், ஐயோ என்னை வந்து நான் இதில் எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த லாஸை நாம யாருக்கோ ஏற்படுத்தியிருக்கோன்னு அர்த்தம். எனக்கு 5 கோடி ரூபாய் லாஸ் ஆகி போச்சு சார் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்டர்னல் ரீசன் ஏதாவது சொல்லலாம். இதை பண்ண, அதை பண்ண, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அவன் ஏமாட்டான் இப்படி சொன்னா அப்படி நம்ம எக்ஸ்டர்னல் ரீசன் 1000 சொல்லலாம். பட் இன்டர்னல் ரீசன் கடவுளுக்கு தெரியும். இந்த பணத்தை நீங்கள் யாரோ ஏமாற்றிருக்கிறீங்க. அந்த பணம் போனதுனால அவனுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ வலி வேதனைப்பட்டிருப்பான். அந்த வேதனை கொஞ்சமா நீ அனுபவி. இதான் பாஸ்ட் தான், அதை கரெக்ட் பண்ண முடியாது. அந்த பாஸ்ட்டுக்கு என்ன ரெமெடி பண்ணுமோ அதான் இங்கே பண்ணணும். எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த துயரமாக இருந்தாலும் நீங்க வெளியே சொல்ல முடியாது, பர்சனல். இதை நீங்க யாருக்கோ கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்கு என்ன செய்ய போறீங்க?
இதுதான் மேட்ரு. ஆகாமிய கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்கள் கையில் இருக்கிற ஒரே டூல். அடி ரப்பர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எழுதிட்டீங்க, எழுதும் தான். அதை அடிக்கிறதுக்கு ரப்பர் வந்து, அடி ரப்பர் வந்து ஆகாமிய கர்மா. அந்த ஆகாமிய கர்மா அப்படின்ற ஒரு சப்ஜெக்டத்தை வச்சு தான் நீங்கள் அதை கடந்து வெளியே வர முடிய, வேற வழி எதுவுமே கிடையாது. நோ எனி அதர் வே. ஆகாமிய கர்மா மட்டும்தான் இப்போ உங்கள் கையில் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ரப்பர் அது ஒன்றாலும் அழிக்க முடியும், வேற வழியே கிடையாது. அப்போ இந்த ஆகாமிய கர்மாவை எப்படி டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் அதை பண்ணணுமோ ஒழிய, நீங்கள் அதை பண்ணாமல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த குளத்துக்கு போனாலும், என்ன பரிகாரம் பண்ணாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த மாஸ்க்கு போனாலும், நீங்கள் மக்கா போனாலும் சரி, மதீனா போனாலும் சரி, ஜெருசலேம் போனாலும் சரி, கங்கைக்கு போனாலும் சரி, காவிரிக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரம் போனாலும் சரி, மேருமலையா இமயமலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்கள் பாவம் விடாது. அப்போ அங்கே போகிறதெல்லாம் தவறா சார்? அதை நான் தப்பு சொல்லலை, அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டுறாதீங்க, டாக்டருக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பேசுகிறாரு அப்படி இல்லைங்க. அங்கே போகிறது சரி, ஆனால் அங்கே போனால் எதை காட்டுகிறது? இந்த மாதிரி கர்மாவை கழிகின்ற நுணுக்கம் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அங்கே சொல்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் உணர்வதில்லை. அது ஒரு கடமையாக, அது ஒரு காரணம் தெரியாத கடமையாக போய் செஞ்சுட்டு வந்துருங்க. அதனால தான் உங்களுக்கு பலன் கிடைக்கல. எதனால உங்களுக்கு பாதிச்சிருக்கீங்க, யாருடைய நெகட்டிவ் தாட்பா உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, அந்த நெகட்டிவ் தாட்பாமை கட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அது சரியாகும்ன்றது உங்களுக்கு தெரியல. இப்போ நான் ஒருத்தரை ஏமாத்திருக்கேன், 10 lakhs ஒருத்தரை ஏமாத்திட்டேன். டாக்டர் இல்லைங்கோ 10 lakhs ஒருத்தர் ஏமாயிட்டாரு, ரைட், ஓகே. என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய அந்தஸ்து பயன்படுத்தி அவர் என்னை ஒன்றும் பண்ண முடியல, ரைட், ஓகே. எனக்கு செல்வாக்கு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எனக்கு எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நான் 10 lakhs அவரை ஏமாத்திட்டேன், ஓகே, ரைட். கடவுள் ரெக்கார்ட் பண்ணிக்குவார். எலியானை வலியான் ஏய்த்தால் வலியாரை கடவுள் ஏமாற்றுவார். எலியாரை வலியார் ஏய்த்தால் வலியாரை கடவுள் ஏமாற்றுவார். அவர் எளியவர், அப்புறம் ஏமாத்திடுறோம். எலியாரை வலியார் டாக்டருங்க ஏமாத்துறார். அப்ப வலியாரை யாரை ஏமாத்துவார்? கடவுளை ஏமாத்துவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. யாரும் எஸ்கேப் பண்ண ஆக முடியாது, மாற்ற முடியாது. என்னுடைய ஃபோனில் இந்த லாக் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. என்னுடைய மொபைல் ஃபோனில் லாக் எல்லாம் போட மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா அது லாக்கை எடுத்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாமளே ரொம்ப பிஸியில் இருக்கிறோம், டைம் பார்த்தா நெருக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை போட்டு மாற்றி போட்டு இந்த ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, ஃபேஸை பார்த்தா தான் ஓப்பன் ஆகும், தம்ப் இம்ப்ரெஷன் வச்சா தான் ஓப்பன் ஆகும். வேற ஏதோ எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க, சிம்பிள்ஸ் மார்க்கெல்லாம், அந்த மாதிரிலாம் போட்டோம்னா லாக் ஓப்பன் ஆகும். என்னுடைய மொபைலில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சாதாரணமாக யாருனாலும் எடுக்கலாம், யாருனாலும் பேக்கலாம், யாருனாலும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அப்போ வீட்டில் சொல்லுவாங்க, எங்க லாக் போட்டு வச்சுக்கோங்க, லாக் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு. இல்லை இல்லாமல் எல்லாம் வேண்டாம், இருக்கணும், பரவாயில்ல. ஒரு 5 years பேக்கு என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து, என்னுடைய ஒய்ஃபினுடைய அக்கௌண்ட்ல இருந்தும் நீங்களே 9 lakhs மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், எப்போ 9 lakhs இருக்கும். அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நாலேஜ் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, மொபைல் மூலமாக பண்ணியிருக்காங்க. மொபைல் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தேன், அது ஒரு குரூப்பு அது எடுத்து உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 9 lakhs அமௌண்ட் போயிடுச்சு. என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்தும் என்னுடைய ஒய்ஃபினுடைய அக்கௌண்ட் இருந்தும் ரெண்டுமே அந்த டேட்டா என்னுடைய மொபைல் இருந்தது. ஸோ 9 lakhs போயிடுச்சு. காலைல பார்த்தா மெசேஜ் வருது, 9 lakhs அப்படின்னு withdrawn அப்படின்னு சொல்லி மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி வருது. ஒய்ஃபு தான் சொன்னாங்க, என்னங்க காலையில் மெசேஜ் வருது, பார்த்தா என்ன அக்கௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 9 lakhs பணம் போயிட்டு இருக்குது. பார்த்தா 9 lakhs பணம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் தான் அப்போவே சொன்னேன், நீங்கள் கேட்கல, பாருங்கள் 9 lakhs பணம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ ஏதோ கேஷுவலாக வந்துருச்சு ஒழி, இது எனக்கும் என்னுடைய ஒய்ஃபு தவிர யாருக்கும் தெரியாது. ஒரு 5 years பேக் எனக்கும் என்னுடைய ஒய்ஃபும் தவிர யாருக்குமே தெரியாது. என்னுடைய கனரா பேங்க் வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச் அக்கௌண்ட்டையும், என்னுடைய ஒய்ஃபினுடைய வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச் அக்கௌண்ட்டையும், அவங்களோட இந்தியன் பேங்க்கு, எனது கனரா பேங்க், 2 அக்கௌண்ட்லையும் 9 lakhs பணம் போயிடுச்சு. மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நீங்களாக தான் என்ன செஞ்சிருப்பீங்க? மைண்ட் வச்சுக்கோங்க. நான் யாருக்குமே அது வெளியே தகவலே சொல்லலை. எத்தனையோ 4-5 வருடங்களுக்கு பிறகு இப்போ கேஷுவலாக பேசும்போது அந்த விஷயம் வந்தது. என்னுடைய குழந்தைகளுக்கு கூட தெரியாது, எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும். பணம் யார் எடுத்தாங்கன்னு தெரியும், அது ஒரு குரூப்பாக போட்டு எடுத்துருக்காங்கன்னு தெரியும். பணம் போயிடுச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பேங்க்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யார்கிட்டையும் அந்த பணம் எடுத்தவங்ககிட்டையும் போய் நீங்கள் ஏன் எடுத்தீங்க எதுக்கு நான் போய் கேட்கவும் இல்லை.
என்னுடைய மனப்பக்குவம் அது. மற்றவங்களுடைய பார்வையில் படைத்த நிகழ்ச்சி பயன் இருந்தாலும் என்னுடைய மனப்பக்குவம் அது. நாம யாரையோ ஏமாத்திருக்கிறோம், பாஸ்ட் லைஃப்ல யாரையோ ஏமாத்திருக்கும் போது அவங்க இந்த ஜென்மத்தை வந்து 9 lakhs எடுத்துட்டு போறாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இது டாக்டர் சும்மா சொல்றாரா இல்ல உண்மையை சொல்றாரான்னு உங்களுக்கு ஆச்சு. இது உண்மை, நடந்த உண்மை, இது நடந்த உண்மை. இப்ப கூட என் போனை எடுத்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், யார் வேணாலும் போகலாம், அது யார் வேணாலும் எடுக்கலாம். ஆஸ்டம்பி சாருக்கு பாஸ்வேர்ட்லாம் தெரியும், என்னென்ன போட்டால் என்ன பணம் எடுக்க முடியும்னு எல்லாமே தெரியும். ஏதாவது ஜிபே போன் பண்ண கூட அவருக்கு தான் மொபைல் கொடுத்தோம், அவர் தான் பண்ணுவார். நான் நம்புகிறேன், ஆஸ்டம்பி சாரை நம்புகிறேன், அதனால் அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், எடுத்தாலும் நான் என்ன பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே ரைட், ஏதோ கொடுக்கணும் போடுறது, அவர் எடுத்தாருன்னு அக்செப்ட் பண்ணி அவர் எடுப்பார், ஹேண்டில் பண்ணுவார். நான் மொபைல் ஃபோன் அவருக்கு தான் கொடுப்பேன், நீங்கள் பண்ணுங்கள் சார், நீங்கள் செய்யுங்க, ஜிபேவா ஃபோன்பே எதுவும் நீங்கள் பண்ணுங்கள், என் பாஸ்வேர்டு எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் தான் டீல் பண்ணுவேன் எல்லாமே, நான் அது பண்ணுறது இல்லை. இதே மாதிரி நான் அப்போ இருந்தபோது 5 years பேக் 9 lakhs போயிடுச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் வந்து இந்த போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸர் கொடுங்க சார், அவங்க கொஞ்சம் குயிக்காக பண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் அங்கேயும் கொடுக்கல. வேறு எந்த கம்ப்ளைண்ட் ஆன்லைன்லையாவது கொடுங்க சார், ஆன்லைன்லையும் கொடுக்கல. அந்த எடுத்த நபர்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நபர்கிட்டையும் நான் போய் ஏன் எடுத்தீங்க, எதுக்காக பண்ணீங்க நான் கேட்கல. அது தெரியாத மாதிரியே நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் கேட்டேன். இப்போது இது வந்து கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இது உண்மை, கட்டுக்கதை இல்லாத உண்மை இல்லை, நிஜமான விஷயம். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஜென்மத்தை நான் யாரையோ ஏமாத்திருக்கேன். அந்த ஏமாத்தனவங்க வந்து இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு கேரக்டரில் வந்து என்கிட்ட 9 lakhs எடுத்துட்டு போயிருக்கோம், விதவுட் மை கன்சென்ட், விதவுட் மை அப்ரூவல், விதவுட் மை நாலேஜ் அவங்க பணத்தை எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, அதான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இறைவா, நான் எந்த ஜென்மத்தில் யாரை ஏமாத்தன்னு தெரியல, யாரை எப்படி ஏச்சுன்னு தெரியல, அந்த பணத்தை நீ என்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்துருக்க, சரி என்னை கர்மாவை கழிச்சு கொடுத்துருக்கு, நன்றி இறைவான்னு நான் நன்றி தான் சொன்னேன். நன்றி இறைவா, ஏதோ எப்போ எந்த ஜென்மத்தில் யாருக்கு என்ன பண்ணோ தெரியல, அதை நீ எடுத்திருக்க, அதை எடுத்து யாராக கொடுக்குமோ கொடுத்துருக்க, தேங்க்யூ வெரி மச், என்னுடைய கர்மாவை கழித்ததற்கு நன்றி இறைவான்னு தான் நான் சொன்னேன். நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இது என்னுடைய பக்குவம், என்னுடைய பக்குவமா நீங்க இருங்க நான் சொல்ல வரல, பட் இதுதான் உண்மைன்னு சொல்லுவேன். நான் அதோட அந்த கர்மாவை முடிச்சிடறேன், அவ்வளோதான், ரைட், ஓவர். அப்போ நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் வந்து எனக்கு நான் அடக்கல் லட்டா பிடிச்சி பணத்தை வாங்க முடியும். யார் எடுத்தான், யார் பண்ணான், யாருக்கு இதுக்கு ஐடியா கொடுத்தான், யாரு கூட இருந்து பண்ணான், யார் எப்படிலாம் மாத்தான் நல்லாவே தெரியும். தெரிந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன் எது கேட்டீங்க எப்படி, அவன் வந்து டாக்டருக்கு தெரியாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த குரூப் நினச்சிட்டு இருக்குது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் வந்து அது பெருசாக தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. ஸோ இப்போ இது பக்குவம் என்ன, இது என்னுடைய பக்குவம், அது ரைட், ஓகே. நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ நம்ம யாரையும் ஏமாத்திருக்கும் போது, யாரையும் ஏமாத்தாமல் கடவுள் எடுக்க மாட்டோம். இங்கே தான் பாயிண்ட்டு, கடவுள் நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கரெக்டாக கொடுப்பாருன்னு நான் அதான் சொன்னேன். அப்போ நான் யாரையும் கரெக்டாக ஏமாத்திருக்கேன் பணத்துக்காக. இன்னைக்கு பணத்துக்காக தான் 95% ஃப்ராட் நடக்குது, அங்கங்கே எங்கே பார்த்தாலும் அதான ஃப்ராட் நடக்குது. அப்போ யாரையோ எங்கேயோ நான் ஏமாத்தினதுனால அதுக்கு வட்டி, அசடு, அபராத வட்டி என்னென்ன உண்டு, ஆனால் பணம் போட்டு தான் சனீஸ்வரன் எடுப்பார். சும்மா ஒரு பைசா கூட பாக்கியில் விட மாட்டேன். கரெக்டாக அக்கௌண்ட் பக்கம் ஆடிட்டர் அவர், கரெக்டாக கணக்கு போட்டு கரெக்டாக அந்த பணத்தை அந்த டேட்டில் ஆஸ் ஆன் டேட் 9 lakhs சம்திங் நினைக்கிறேன், 9 lakhs 12,000 சம்திங் ஏதோ வரும், இல்லை 9 lakhs 15,000 20,000 பக்கம் ஏதோ வந்தது சொன்னாங்க, பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பணம், சரி ஓகே விடு, யார் பணமோ நாம் திருடி இருக்கோம், திருட பணத்தை அவர் எடுத்துன்னு போகிறாரு, ரைட், ஓகே. இந்த மாதிரி இப்போ பண விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கஷ்டமோ அதனால் மட்டும்தான் உங்களுக்கு கர்மா வரும், அதே கர்மா தான் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் போது நீங்கள் கோயிலுக்கு போய் படத்துக்கு போனால் எங்கே வரும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கன்சர்ன்டு இதை வந்து நீங்கள் சரி பண்ணணும். நீங்கள் யாரையாவது ஏமாற்றி யாரையாவது தடங்கல் பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு மணமக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துருப்பீங்க, ஒரு மணமகனுடைய வாழ்க்கையை கெட்டிருக்கும், இல்லை மணமகளுடைய வாழ்க்கையை கெட்டிருக்கும், அவங்களுக்கு மேரேஜ் தள்ளி போயிருக்கும், அதனால நம்ம பிள்ளைகளுடைய கல்யாணம் தள்ளி போகும். நாம் கொடுக்குற டார்ச்சர் கஷ்டத்தினால அவனாவது நோயாளியாக மாறி இருப்பான். அப்போ அந்த நோயாளி குணமாவதற்கு தேவையான விஷயத்தை நாம் ஏதாவது வகையில செய்தோம் அப்படின்னு நாம் செய்யணும். நான் செய்கிறேன், மற்றவர்களும் சில பேர் செய்கிறாங்க. கஷ்டப்படுகிற நோயாளிகளுக்கு மருந்தை கொடுக்கும் பொழுது நாம் சில பேருக்கு ஃப்ரீயாக கொடுப்போம், சில பேருக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் சார், அதை யாருக்கும் சொல்லாத கொடுங்க. என்னுடைய சிஸ்டர் கொடுப்பாங்க,
மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு யாராவது முடியாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பணத்தில் மருந்து வாங்கி கொடுத்துட்டு, கொடுத்தது யாருன்னு தெரியாது, இவங்க நல்லா ஹாப்பியாக ஃப்ரீயாக மெடிசன் டாக்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு வாங்கி போயிடுவாங்க. ஓகே ரைட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க மாதம் மாதம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை கொடுக்குறோம். பட் வாங்குறவங்களுக்கு இந்த பணம் யாருக்கு, மெடிசன் காஸ்ட் தான். மெடிசன் உற்பத்தி செலவுன்னு இருக்குது, இல்லை வாங்கி கொடுத்தாலும் அந்த செலவு இருக்குது. வாங்கின பில் இருக்குது, செலவு இருக்குது. நாமளே செஞ்சு கொடுத்தா அதுக்கு நான் செலவு இருக்குது. அந்த பணத்தை நம்ம கொடுக்காம நான் வாங்கிட்டு போகிறேனே ஹாப்பின்ட்டு அவங்க வாங்கிட்டு போயிடறாங்க. பட் இந்த பின்னாடி ஒரு ஆத்மா இருக்குது, பவித்ரான்னு ஒரு ஆத்மா இருக்குது. என்னோட சிஸ்டருடைய பேர். ஒரு ஆத்மா இருக்குது. அந்த பணம், அந்த ஆத்மா கொடுத்த பணம் தான் இதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த புண்ணியம் அவங்களுக்கு போய் சேரும். அப்போ நமக்கு ஒரு நோய் போகணும்னா நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க, உங்கள் நோய் சரியாக போயிடும். உங்களுக்கு எந்த நோய் போகணுமோ அந்த நோயால் சஃபர் ஆகிறவங்களுக்கு, உங்களுக்கு எந்த நோய் உங்களுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கீங்களோ அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு பாருங்க. அதனால் அவங்க குணமாகினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குணமாயிடுவீங்க. விதவுட் மெடிசன், விதவுட் ட்ரீட்மெண்ட். இதுதான் இன்டர்னல் மெடிசன், இன்விசிபிள் மெடிசன். இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தில் நாம் சஃபர் ஆகிட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து நாம் வெளியே வரத்துக்கு அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணால் தான் சரியாகும். ஒழிய நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி போய் பரிகாரம் பண்ணால் அது ரிசல்ட் வராது. நான் அன்னதானம் போடுறேன் சார், ரைட்டு ஓகே. அன்னதானம் போடுறீங்க, ரைட்டு ஓகே. அன்னதானம் போடுறேன் சார், நான் நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறேன் சார், நான் சார். அதனால் உங்களுக்கு புண்ணியம் சேரும், அதில் தப்பு கிடையாது. அன்னதானம் பண்ணாலும் புண்ணியம் சேரும், ரைட் ஓகே. யாரோ குடியை கெடுத்துருப்பீங்க, நம்ம சீரியலில் வர்ற மாதிரி, தமிழ் சீரியலில் வர்ற மாதிரி யார் குடியை கெடுத்துருப்பீங்க, நீங்கள் முன்னாடி குடியை கெடுத்துருப்பீங்க. அப்போ குடியை கெடுத்துட்டு எனக்கு அன்னதானம் போட்டால் எனக்கு அந்த பாவம் போயிடுமா? அந்த குடி கெடுத்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் குழப்பம் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தரும் குடும்பத்துக்கு கடகம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இப்போ தமிழ் சீரியல்ஸ் எல்லா லாங்குவேஜிலும் வந்துருச்சு. இப்போது நாட்டையே குடிச்சோர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீரியல் வந்த புதுசில் இந்த சீரியல்லாம் பார்க்க வேண்டாம், இந்த சீரியல் தான் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளையும் அறியாமல் ரெக்கார்ட் ஆகிட்டு அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு வரும், பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய சொல்லுவேன், நிறைய அவேர்னஸ் கொடுப்பேன். எங்கள் மாமியாரும் அப்படி தான். என்ன மாமனார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, அவர் சம்பாதிக்கிறாரு, சம்பளம் வருது, இவங்க எல்லாருக்கும் ஆஃபீஸ் காமிச்சிட்டு எல்லாம் போயிட்டா ஃப்ரீ உட்காந்து சீரியல் பார்த்து தான் இருப்பாங்க. நான் போய் சொன்னேன் எங்கள் ஒய்ஃப் கிட்ட, மாமியார் ரொம்ப சீரியல் பார்க்குறாங்க, சீரியல்லாம் பார்க்க வேணாம் சொல்லு, சீரியல் பார்த்தா அவங்க மைண்டு மாறும், மைண்டு மாறினா அதனுடைய இம்பேக்ட் சீரியல் என்ன பார்க்குறாங்க அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும், வேணா சொல்லுமான்னு சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்று, எங்கள் அம்மாலாம் ஸ்டெடி மைண்டு, உள்ள சீரியல் எந்த நெகட்டிவ் இருந்தாலும் அதெல்லாம் உள்வாங்கிக்க மாட்டாங்க, அவங்கள ஸ்டெடின்னா ஸ்டெடி, எங்கள் அம்மா மாதிரி சூப்பர் ஸ்டெடி கிடையாது, அவங்க ஜஸ்ட் பார்க்கறதோட சரி, அதெல்லாம் உள்வாங்கிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா, சரிமான்ட்டேன். ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் பேச்சில் சொன்னாங்க, நீங்கள் சொன்னது சரிதாதாங்க போச்சு, உங்கள் மாமியார் ரொம்ப கேடியாக மாறிட்டாங்க, இப்போ சரியான வில்லியாக மாறிட்டாங்க உங்கள் மாமியார். என்னம்மா எப்படி சொல்கிற, கேடி வில்லின்ற, உங்கள் அம்மாவே எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எங்கள் அம்மா இப்போ அவங்க எங்கள் அண்ணிக்கிட்ட, அவங்க ஃபேமிலியில் மகனுடைய மனைவியெல்லாம் இருக்காங்க, அன்னிக்கிட்ட மற்றவங்ககிட்ட அங்கெல்லாம் அவங்க பார்க்கும்போது முன்ன மாதிரி இல்லைங்க, நான் இருக்கும்போது இருந்த அம்மா இது இல்லைங்க, இப்போல்லாம் மாறிட்டாங்க, வில்லியாகவே மாறிட்டாங்க, அவங்க வில்லியாக தான் இருக்கிறாங்க எல்லாருக்குமே, இப்போ அவங்க கேரக்டரே மாறி போச்சு, அவங்க கேரக்டர் இப்படி மாறி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கன்னு எங்கள் ஒய்ஃப் ஒரு நாள் சொன்னாங்க, ஆஃப்டர் 15 இயர்ஸ். அதுதான் உண்மை. நீங்கள் நல்ல சீரியல் பார்க்குறவங்கள பார்த்துக்கோங்க, நல்லா எவ்வளோக்கு டீப்பாக எவ்வளோக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப இன்வால்வ்டாக டிவி சீரியல் பார்க்குறாங்களோ அவங்க லைஃப்பில் நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள், அந்த டிவியில் நடக்கிற இன்சிடென்ட் அவங்க வீட்டில் நடக்கும், ஏதாவது வகையில் நடக்கும், சத்தியமாக நடக்கும். டைம் வேணால் முன்ன பின்ன மாறலாம், சத்தியமாக நடக்கும். சீரியலில் போலீஸ் ஸ்டேஷன் வருதா, போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி நிலமை அவங்க குடும்பத்தில் வரும். சீரியலில் ஆக்சிடென்ட் நடக்குதா, அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும். சீரியலில் ரொம்ப டெரிபிளாக அப்படியே காட்டி ஒரு சர்ஜரி பண்ணுறாங்களா, சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை அவங்க வரும். டிவி சீரியலில் ஏமாற்றிட்டானா, சீட் பண்ணிட்டானா, அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் நடக்கும், சத்தியமாக நடக்கும். நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ கொஞ்சம் இன்வால்வ்டாக நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ கூட அது அப்படியே உங்களையும் அறியாமல் அப்படியே இன்வால்வ் ஆகி சப்கான்ஷியஸ் மைண்டில் அது அப்படியே உங்கள் லைஃப்பில் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்த பிறகு தான் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, ஆமாங்க நீங்கள் அப்பயே சொன்னீங்க, சொல்லுமா மாமியார்கிட்ட இதெல்லாம் வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். நானும் சொன்னேன், ஆனால் கேட்கல, அவங்க மாற மாட்டாங்க, நானும் வேறு சப்போர்ட் பண்ணேன், இப்போ நீங்கள் சொன்னதை ஒத்துக்கிறேங்க,
1ஆம் நம்பர் கேடி ஆகிட்டாங்க, 1ஆம் நம்பர் இப்படி ஆகிட்டாங்க, எங்கள் அம்மான்னு எங்கள் வாய்ப்பே சொல்லிட்டேன். அது அப்படி தான் பண்ணும். அது அவங்களுடைய தப்பு இல்லை, அது அது அப்படி தான் பண்ணும். சரி, முதல்ல தமிழில் முதல்ல சன் டிவி தான் இந்த உபயம் ஆரம்பித்தாங்க. நல்ல காரியத்தை சன் டிவியில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அதை பார்த்து எல்லா டிவியும் ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லா லாங்குவேஜ்லையும் போயிட்டு இப்போ நாடே குடிச்சோர் ஆகிட்டு டிவி சீரியலை பார்த்துட்டு நாடே குடிச்சோர் ஆகிட்டு போயிட்டு. சரி, ஓகே, பேட் கர்மா வேலை செய்யுது, அதனுடைய வேலையை அது செய்யுது. ஓகே, ரைட் தான். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஓ, மணி 6:45 ஆயிடுச்சா? முடிச்சுக்கலாமா? ஓகே, இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்குவோம். போடுங்க ஒரு 2 நிமிஷம். திரும்ப தொடர்ந்து அடுத்தது வந்து நாம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு அப்பா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும், அப்பாவுக்கும் நமக்கும் நம்ம லைஃப்ல நாம சுகப்படுற விஷயத்துக்கும் கஷ்டப்படுற விஷயங்களுக்கும் அப்பாவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், அப்பா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும், ஏன் கேட்கணும், எதுக்காக கேட்கணும், அப்பாவுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி நாளைக்கு பார்ப்போம். அப்பாவுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி நாளைக்கு ஃபுல்லாக பார்த்து அப்பா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும், எந்த மாதிரி கேட்கணும், அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நாளைக்கு லெசன் தான் நாம் நாளைக்கு எடுப்போம். இன்னும் 2-3 விஷயங்கள் நாளைக்கு ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கு இன்னையிலேருந்து டே 1லேருந்து அந்த சுய மன்னிப்புன்றதை நீங்கள் கேளுங்க, எப்போ வேணாலும் கேளுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது அந்த அந்த உள்ளார்ந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. ஒரு அமைதி, சந்தோஷம், திருப்தியை உணர்வீங்க. எந்த கோயிலுக்கும் போகும்போது கிடைக்காத ஒரு சந்தோஷம், எந்த சர்ச்சுக்கும் போனாலும் கிடைக்காத ஒரு அமைதி, எந்த மாஸ்க்கு போனாலும் கிடைக்காத ஒரு அமைதி, ஆனந்தம், சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணுங்க. இது அடுத்து ஒரு 15-16 வகையான மன்னிப்பு கேட்குற முறைகள் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம். இன்னைக்கு சுயமாக கேட்குறது சொல்லியிருக்கோம், கடவுள்கிட்ட கேட்குறது சொல்லியிருக்கோம். நாளைக்கு நம்மை பெற்ற, நம்ம இந்த உலகுக்கு கொடுத்த, நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு காரணமாக இருந்த நம்ம அப்பா கிட்ட எப்படி கேட்கணுன்றதை நாளைக்கு சொல்லுவோம். நம்ம மற்ற விஷயங்கள் நாளைக்கு பார்ப்போம். பல்வெளிக்கு சொல்றீங்க? அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டுங்க, நான் நாளைக்கு சொல்றேன். இல்லை, என்ன விஷயம் சொல்லுங்க. போட்டிருக்காங்களா? சரி, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேமா? ஓகேங்க சார். ஆன்சர் பண்ண கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நன்றிங்க சார். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.